Hello da, hello. Good morning, good morning, good morning. Just a minute. Yes. காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம். நான் சொல்கிறது கேட்குது எல்லாருக்குமே? Is my voice is audible? Is my voice is audible? வணக்கம் 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 காலை வணக்கம் காலை வணக்கம் டாகனா. ஹலோ 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 குட் மார்னிங் ரமோனிஷா குட் மார்னிங். ஜஸ்ட் மினிட். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம அடுத்த சாம்பிள் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஃபைன் இருக்கணும்ல. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் Re-NEETல நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ எல்லாம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருந்துட்டு இருக்க போது. ஸோ அதை இந்த சின்ன கேப்பை விட்டுறாதீங்க. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டே வாங்க. குட் மார்னிங் நடக்கணும். ஓகே, அதுக்காக தான் நான் இதை டிஸ்கிரிப்ஷன் கீழே இதுக்கு வந்திக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதாக இருக்கக்கூடிய ஜாயின் நீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது உள்ளே ஜாயின் பண்ணுறீங்க. உள்ளே போனோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பை பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? பை பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய்ட்டு இங்கே தான் டெஸ்ட்டஸ் வந்து அட்டன் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு பயாலஜி ஏதாவது வீடியோஸ் எதாவது பார்க்கணுன்னா உங்களுக்கு இங்கே இருக்க போது. அதுக்கப்புறமா மை டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் வியூ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டெஸ்ட்டஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் அட்டம் டெஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் ரிப்போர்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம்டாங்கன்னா டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் லெஸ் தென் அடுத்த சண்டே, பேசிக்காக அடுத்த சண்டே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், இந்நேரம் ப்ரிப்பேர் ஆகிட்ருப்போம். அடுத்த சண்டே நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நேரம் ப்ரிப்பேர் ஆகிட்ருப்போம். அடுத்த சண்டே 2 மணிக்கு எக்ஸாம் இருந்துட்டு. ஓகேவா? ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பூஸ்டப் பண்ண வேண்டிய டைமும் வந்தாச்சு. ஓகேவா? சரியா? சரி, இன்றைக்கி நம்ம செஷன் ஆரம்பிச்சிருவோமா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன். இன்றைக்கி நம்ம சாம்பிள் பேப்பர் 2 தான்டா பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்த்தாலே அதே கான்செப்ட் இருக்கக்கூடிய அடுத்த சாம்பிள் பேப்பர். வந்துட்டிங்களா? குட் மார்னிங். இவ்வளோ சீக்கிரம் யாரா சாப்பிடுவா? ஒரே நிமிஷம். ஜஸ்ட் a minute for 5 minutes. சீக்கிரம் ஜாயின் ஆக நம்ம ஆரம்பிச்சிடலாம். இருக்கும் இல்லாமலே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லாமலே இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் வெயிட்டேஜ். பெண்ணுங்க எங்கே இருக்கா? ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? குட் மார்னிங். அதுதான்டா சொன்னேன். இவ்வளோ சீக்கிரம் யாரா சாப்பிடுவா? காலங்காத்தால் எந்திரிக்கிறதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கும்போது காலங்காத்தால் எந்திரிச்சு சாப்பிட்றது அதான் டாஸ்க் இல்லையா? ஸோ நானும் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. 6 மணி தான் எந்திரிச்சு. சில பேர் பல்லே விளக்கியிருக்க மாட்டீங்க. ஸோ தண்ணி வச்சுக்கோங்க. காலங்காத்தால் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிறைய பேர் தூக்கம் போல இருக்கே. நிறைய பேர் பயங்கரமான தூக்கம் போல இருக்கு. குட் மார்னிங். சரி, நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தலாம். ஹைடாகண்ணா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, விச் ஒன் பிலாங்ஸ் டு மொனீரா குரூப் ஃபைனல் குரூப்புக்கு பிலாங்கிங்காக இருக்கக்கூடிய எது அப்படிங்கிற விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் விச் பிலாங் டு மொனீராக்கு பிலாங்கிங்காக இருக்கிறது. மொனீராக்கு பிலாங்கிங்காக இருக்கிறது எதுராகண்ணா? மொனீரா அப்படின்னு நம்ம என்ன பார்த்துருப்போம், இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். அப்படி தானே? ஒரு நிமிஷம். ஓகே, இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ப்ரோகேரியாட் அப்படி படிச்சிருப்போம். ஸோ அமீபாவா, எஸ்டெரிச்சாவா, கெலிடியமா, ஸ்பைரோகேராவா, இது எது வந்துட்டு மொனீராக்கு பிலாங்கிங்காக இருக்குது? ஹலோடா, ஹைடா குட் மார்னிங்டா. காலை வணக்கம். சீக்கிரம் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். அப்போது
முனீரான்றது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வீட்டுக்கு செல்ல புள்ள அப்படின்னு சொல்லிருப்போம். ஏன்னா அது ஒரே கான்ஸ்டியூஷன்ஸ் என்னவா இருக்க போது ப்ரோகேரியாட்டாக இருக்க போகுது. ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் which is ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டாக இருக்கிறது இட்ஸ் கோயிங் டு பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி எஸ்டெரிச்சா கோலை ஈக்குவலே பேசிக்காக சொல்லிருப்போம். ஓகேவா, ஈக்குவலே இஸ் ரைட் ஆன்சர். காலை வணக்கம் வணக்கம் போதும். உங்கள் வணக்கம் ரொம்ப எனக்கு மனசை தொட்டுருச்சு. ஓகே, சூப்பராக ஹரிதா, ஹரிணி, கோகுலப்பிரியா, மோனிஷா, கோமதி, தமிழரசி, மைத்திலி கலைக்கிறீங்க. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி எஸ்டெரிச்சா கோலை இதான் நமக்கு ஈக்குவலே கான்செப்ட் வந்துருக்க போது முனீரால வந்துட்டு போகுது. The main difference between a gram-positive and gram-negative bacteria resides in there. எங்க அடங்கி இருக்கு? ஒரு நிமிஷம். சொன்னேம்மா கேட்கலையா? மோனிஷா தானம்மா சொன்னேன். Yeah. The main difference between gram positive and gram negative bacteria வந்துட்டு எங்க இருந்துருக்கு? ஹைடா சானியா. ஓகே, எங்க இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட செல் வாலோட கம்போசிஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துருக்கு. இது பேஸ் பண்ணி இருந்துருக்கு அதோடைய செல் வால் கம்போசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். செல் வால் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. ஏ ஃபார் அடாவட்டி, தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். குட் மார்னிங், குட் மார்னிங்டா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பர். தமிழரசி, ஹரிதா, மோனிஷா, கோகுலப்பிரியா, கோமதி, மைத்திலி, தேஜா, ஷைலின் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. செல்வாலை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவாகவும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவாகவும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், கேட்டகரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வந்து சொல்லுங்க செல்வால். அந்த கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பேட்டில் மிகப்பெரிய கேள்வி எதுவும் கேட்கப்படலைன்னா கூட ஒரு மேஜர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் டிஃபரன்சேஷன் தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா இஸ். நல்லா புரிஞ்சுங்க, நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா அதுலேயே நீங்கள் அடிச்சிடலாம். Non-photosynthetic aerobic nitrogen fixing soil bacteria. Nitrogen fixing soil bacteria. Is it rhizobium? அப்படின்னு சொல்ற மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கனு வந்தாலே காலங்காத்தால சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லுங்க. அசிடோபாக்டர் தான் which one is of non-photosynthetic and nitrogen fixing soil bacteriaவா இருந்துட்டு இருக்கு. இது அசிடோபாக்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அசிடோபாக்டர் is going to be non-photosynthetic and at the same time it will be nitrogen fixing bacteriaவா ஆட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தமிழரசி, தேஜா, மோனிஷா, ஹரிதா, ரிஷியா, கோகுலப்பிரியா, ஷைலின், சானியா, கோமதி, மைத்திலி கலக்கிறீங்களா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி அசிடோபாக்டர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டா, உன் ஸ்டார்ட் விசிபிள் தான்டா கண்ணா, விசிபிள் தாங்கண்ணா. குட் மார்னிங்டா. ப்ளூ மூன் சூப்பர்ரா பிரசன்னா. ஓகே, ஆப்ஷன் சி அசிடோபாக்டர். இல்லைன்னா பல்லெல்லாம் தேய்ச்சி தானே உட்காந்துருக்கீங்க? அந்த இந்த யாருக்கா டவுட் ஏதாவது இருக்கா? காலங்கத்தில் இருந்துச்சு சார், காலங்கத்தில் எந்திரிக்க வைக்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம். எவ்வளோ? இன்னும் ஒரே ஒரு வாரம். அடுத்த சண்டேயோட, இந்த சண்டே தான் லாஸ்ட் பேசிக்காக இருக்குது. அடுத்த சண்டேயோட நமக்கு இந்த தொல்லையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த ஒரு வாரம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அது படித்து மேத்ஸு ஃபிசிக்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுத்தையும் கஷ்டப்பட்டு படித்து கரெக்டாக போய் விட்டு எழுதி வந்துட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21 5ஆம் தேதி அன்றைக்கி அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காரலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்பிக்கை இருக்குது. இனிமேல் பண்ணால் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். நல்லது. நல்ல விஷயம். இல்லை, ப்ரஷ் பண்ணிட்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, குட் மார்னிங் கௌதம். படுத்துக்கிட்டே பார்த்துட்ருக்கோம் சார், அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது சார். கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவோம் சார், இந்த மாதிரி இருக்குது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேம் த ஆர்கானிசம் which do not derive energy directly or indirectly from the sun. நல்லா புரிஞ்சுங்க, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சன்னிலிருந்து எனர்ஜியை எடுத்துக்காது. டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சன்ல இருந்து என்ன பண்ணாது, எனர்ஜி எடுத்துக்காது. எது?
do not எது வந்துட்டு இப்போ பேசிக்காக வந்துட்டு நம்ம சன்னிலேருந்து லைட் எனர்ஜி எடுத்து சிந்தசைஸ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லிருப்போம், ஃபோட்டோ சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லிருப்போம் ஆட்டோட்ராபிக் கான்செப்ட்டில் இல்லையா. ஃபோட்டோ சிந்தட்டிக் அப்படின்னு நம்ம எதை டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால் ஃபோட்டோன்னு என்ன சொல்லிருக்கோம், லைட். அப்போது லைட்டை டிபெண்ட் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட்டை டிபெண்ட் ஆகி நம்ம சிந்தசைஸ் பண்ணுறது நம்ம ஃபோட்டோ சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸோ டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி தெரிஞ்சுக்கிற விஷயம் அதுதான் ஓகேவா. எய்தர் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி நம்ம என்ன பண்ணலை லைட்டை டிபெண்ட் பண்ணல. அப்போ லைட்டை டிபெண்ட் பண்ணாமல் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக் ஆன் தி கெமிக்கல் இன்ஆர்கானிக் கெமிக்கல் பேஸ் பண்ணி தான் கீமோ சிந்தட்டிக் பாக்டீரியா ஆப்ஷன் ஏ. சே ஏ ஃபார் அடாவட்டி தான் வரப்போகுது ஓகேங்களா. சிம்பயோட்டிக் பாக்டீரியா இல்லை கண்ணுங்களா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் அடாவட்டி அப்படி நம்ம செல்லமாக சொல்லக்கூடிய கீமோ சிந்தட்டிக் பாக்டீரியாவாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஓகேவா. ஸோ கீமோ சிந்தட்டிக் பாக்டீரியா அப்படின்றது ஓகேங்களா. ஏன் அது இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் டிபெண்டாக இருக்குது. ஏன்னா லைட் ஃபோட்டோ டிபெண்டாக இல்லை அப்படின்றது ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம லைட் டிபெண்டாக இருக்குது. ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்றது ஃபோட்டோ அப்படின்னா லைட்டை பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு கீமோ சிந்தட்டிக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் போது ஸோ சே ஏ ஃபார் அடாவட்டி தி ஃபார் திருப்பியடி அப்படின்னு செல்லமாக சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ கீமோ சிந்தட்டிக் பாக்டீரியா இஸ் கோயிங் டு பி தி ரைட்டு அழகான ரைட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்புறம் என்ன பாக்டீரியான்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஓகேவா. எல்லா பேத்தோஜெனிக் இப்போது கீமோசினரிக் பாக்டீரியா கூட தான் சில பாக்டீரியா வந்து பேத்தோஜென்ஸாக இருக்குது புரியுதா. அது என்ன பாக்டீரியான்றது கிளியராக டிட்டர்மைன் பண்ணி கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டோம். லைட்டு டிபெண்டாக இருக்கிறது கெமிக்கல் கான்ஸ்டியூஷனில் வர்றது தான் கீமோசினரிக் பாக்டீரியா அப்படி கொடுத்துட்டோம். ஸோ நம்ம அதான் சூஸ் பண்ணி ஆகணும் ஓகேவா. ஏஞ்சியோஸ்பெர்ம் வாஸ் டாமினன்ட் ஒரு நிமிஷம். ஏஞ்சியோஸ்பெர்ம் அவர் டாமினன்ட் லேண்ட் ஃப்ளோரா பிரைமர்லி. ஏஞ்சியோஸ்பெர்ம் டாமினேட்டட் த லேண்ட் ஃப்ளோரா. ஏஞ்சியோஸ்பெர்ம் தான் லேண்ட் ஃப்ளோராவை டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நான் தான் எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உட்காந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். இட்ஸ் பிரைமர்லி என்ன காசாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காசாக இருந்துட்டுருக்கு, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸா. சீட்ஸ் அதிகமாக இருந்தால் டாமினேட் பண்ணிடுமா. அப்போ ஏன் ஜிம்னோஸ்பெர்ம் டாமினேட் பண்ணல. சீட்ஸ் அதிகமாக இருந்தால் டாமினேட் பண்ணிடும் அப்படின்னா ஏன் ஜிம்னோஸ்பெர்ம் டாமினேட் பண்ணலை. So answer is not about the seeds. என்ன பண்ணுங்க adaptability in diverse habitat. லேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஹேபிடேட் மட்டும் இருக்காது. டெசர்ட் இருக்க போது சுற்றி காடு மலைகள் இது மாதிரிலாம் இருக்க போது ஓகேவா. ஸோ ஹேபிடேட் வந்துட்டு அதிகமாக டைவர்ஸ்னு என்னென்னா ரொம்ப வெரைட்டி தான் சொல்லுவோம் இல்லையா. பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய பிரிஞ்சு வரைஞ்சி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஒரு டைப்பை தான் பார்க்க முடியாது, நிறைய டைப்பு பார்க்க முடியும் அப்படின்றது ஓகே. ஜூக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் தான் பார்க்க முடியும், டைவர்ஸ் ஆஃப் அனிமல்ஸை பார்க்க முடியும், நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்க முடியும் ஓகேவா. ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல வெயில் அடிக்கும், ஒரு இடத்துல வறட்சியாக இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட அந்த ஏஞ்சியோஸ்பெர்ம் என்ன பண்ண முடியுதா, அடாப்ட் பண்ணி வாழ முடியுதா. லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வாழ முடியுற கான்செப்டால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் பவர் ஆஃப் அடாப்டபிலிட்டி இன் அ டைவர்ஸ் ஹேபிடேட் அப்படின்றது ஓகே. அது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பியடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்கடா. சூப்பரா சானியா, தமிழரசி, கௌதம், எஸ்பி, கோமதி, மோனிஷா, கோகுலப்பிரியா, பிரசன்னா, ப்ளூ மூன் கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சரிடா எத்தனை மணிக்கு எழுதிங்க? நான் இன்னைக்கு வந்து 3:30க்கு எழுதுனேன்டாங்கண்ணா சரியா. சரி நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் ஏ பவர் ஆஃப் அடாப்டபிலிட்டி இன் அ டைவர்சிஃபிக் ஹேபிடேட் அப்படின்றது ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which one of pair examples will correctly represent the grouping of spermatophyta according to the one of the schemes of classifying plants? எதுலையா spermatophyta. Which one of pair of examples will correctly represent the grouping of spermatophyta according to one of the schemes of the classifying plants? Spermatophyta. Dun 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 dun. சரிம்மா கோமதி. இந்த பாது
கொடுக்கட்டும் பரமபிதாவை கொடுக்கட்டும். எஸ் ஹாய் பைனஸ் அண்ட் சைக்கஸா என்ன பாருங்க correctly represent the grouping of spermatophyta according to one scheme of classifying plants. Spermatophyta என்ன சொல்லிருப்போம் சீட் பிளான்ட் தான் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. ஓகே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க ஜிம்னோஸ்பெர்ம் கான்செப்ட். பட் கரெக்டாக பாருங்க it include gymnosperm and angiosperm, not only gymnosperm. இப்போது சீடு வந்து பார்க்க முடியும், சீடு ஜிம்னோஸ்பெர்மில் பார்க்க முடியும் தெரியும். ஆனால் ஜிம்னோஸ்பெர்மில் மட்டுமா பார்க்க முடியும்? ஏன் ஏஞ்சியோஸ்பெர்மில் சீட் இருக்காதா, பழத்தில் சீட் இருக்காதா? இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே இருக்க தான் போகுது. ஸோ இது பி ஆப்ஷன் ஏ கிங்கோ அண்ட் பைசம் தான் ரைட் ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ கிங்கோ அண்ட் பைசம் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸாக தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ சே ஏ ஃபார் அடாவட்டி தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் அடாவட்டி தான் வில் கோயிங் ரைட் ஆன்சர். கிங்கோ அண்ட் பைசம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் என்ஜியோஸ்பெர்ம் கான்செப்ட்டில் தான் நமக்கு வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? எஸ் கிங்கோ நம்ம சொல்லுவோம் ஃபாசில் சொல்லியிருப்போம் இல்லையா? படிச்சிருக்கா ஞாபகம் இருக்கா? அது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் அடாவடி தீபா திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ டக்கணும். ஓகேங்களா? ஓகே ஒன் டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ஸரா நம்ம படிச்சிருப்போமேடா. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிச்சோம். கிங் காங்னு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு படிச்சோம் ஞாபகம் இருக்கா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்கடா. Which one of the following class of plants are not seed producer? எந்த ஃபாலோயிங் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு சீட் ப்ரொடியூசர் கிடையாது. நஹி ஹே அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் லிவிங் ஃபாசில் தான் கிங்கோ அப்படின்றது. நஹி ஹே எது வந்துட்டு சீட் ப்ரொடியூசர் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ஸ் ஆர் நாட் அ சீட் ப்ரொடியூசர்? கரெக்டாக பாருங்க. ஃபைக்கஸ் கிளாமிடோமோனாஸ்லாம் எங்கே இருந்தது? அதெல்லாம் வராது. சூப்பர் எஸ்டா பாகுபலி தான். பாகுபலி கபாலியா ஃபர்ன் அண்ட் ஃபுனாரியா இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஃபர்ன் அண்ட் ஃபுனாரியா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டக்கணும், பி ஆர் டி கிடையாது. ஓகே ஆப்ஷன் பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ன் அண்ட் ஃபுனாரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்த பிளான்ஸ் என்ன பண்ணாது? சீட் ப்ரொடியூசர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பேசிக் கான்சன்ட்ரேஷன் எக்ஸப்ஷன் கேஸ் டைப்பு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன் கேஸ் டைப்பில் தான் நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் சரி, நாட் ஒன்லி என் நீட் எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே நமக்கு எக்ஸப்ஷன் கைட்லேருந்து தான் கேள்விகள் அதிகமாக கேட்டுப்பட்டோம். ஓகேவா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி ஃபர்ன் அண்ட் ஃபுனாரியா இஸ் கொண்டு போய் ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆன் ஆகிறோம். அடுத்த கட்ட கேள்விகள் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் which one of the following without exception in angiosperm? எல்லா ஏஞ்சியோஸ்பெர்ம்லும் நடக்கக்கூடியது. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. வித்தவுட் எக்ஸப்ஷன் ஏஞ்சியோஸ்பெர்மில் எல்லா டைப் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் இல்லைன்னா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருந்துட்டு. ஓகேவா? என்னவா இருக்க போகுது? ஏஞ்சியோஸ்பெர்ம்லே வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸு எஸ் இட்ஸ் கோயிங் டு பி டபுள் ஃபெர்டிலைசேஷன். என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன். அந்த கான்செப்ட் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் எந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி வருது? ஸோ ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடிய டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் தமிழரசி, மோனிஷா, கௌதம், கண்ணா, கோகுலப்பிரியா, பிரசன்னா, ஹரிதா, ப்ளூ மூன், மைத்திலி, வைஷாலி, ராதிகா, கிருஷ்ணா, கலக்கிரி. எஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது. ஓகே எஸ்டா கண்ணா எஸ்டா. டெய்லியும் 3:30 எந்திரிக்க மாட்டேன். இன்றைக்கி 3:30 ஒரு மேட்ச் இருந்தது, அதை பார்க்குறதுக்காக தான் எந்திரிச்சேன். நீங்களாம் பார்க்குறீங்களா? நீங்களாம் பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் எதாவது இருக்கா? நம்மளுடைய ஃபுட்பால் போயிட்டுருக்கு இல்லையா? ஃபுட்பால் வேர்ல்டு கப் போயிட்டுருக்கு இல்லையா? இன்றைக்கி பிரேசில் மொரோக்கோ மேட்ச் வந்து 3:30 இருந்தது, அதை பார்க்க தான் எந்திரிச்சேன். ஓகேவா? நீங்கள் இப்போதைக்கு பார்க்காதீங்க, நீங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேவா? செனஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் போன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் நியூமேட்டிக் போன்ஸ் நம்ம எங்கே பார்க்க முடியும்? வேர் டூ வி கேன் ஃபைண்ட் த நியூமேட்டிக் போன்ஸ்? பாகுபலிக்கு ஒரு கெட்டப்பா பொல்லதான் இங்கே சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய நியூமேட்டிக் போன்ஸ் வந்துட்டு வேர் டூ வி கேன் சி நியூமேட்டிக் போன்ஸ்? ஸோ நியூமேட்டிக் போன்ஸ் கார்வஸில் வந்து ப்ரெசென்ட் ஆக முடியுமா?
ஓகேவா கோர்வாஸில் ப்ரெசென்ட் ஆக முடியுமா கோர்வாஸில் ப்ரெசென்ட் ஆக முடியும் நியோஃப்ரான்லையும் ப்ரெசென்ட் இருக்கும் பேவலையும் ப்ரெசென்ட் இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் எபோவ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா கண்டிப்பாடா கண்ணா ஓகே அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா 292 இஸ் a குட் மார்க் அக்கார்டிங் டு பயாலஜி பட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா பட் நிறுத்திடாதீங்க ஸோ கான்செப்ட் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ் ஓகே எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியும் எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது ஆமாடா மேட்ச் ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பேர் பார்க்க மாட்டோம் பட் இருந்தாலும் பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டு பாருங்க ஓகேவா சரி as is going to be option D is the right answer option D is going to be the right answer ஓகேவா நோட் பண்ணி yes option D delusional solulu அப்படின்னு சொல்லக்கூடிய option D is right answer சூப்பரா தமிழரசி பிரசன்னா சித்ரா நோயல் வைஷாலி கோகுலப்பிரியா பன்னி பாய் சித்ரா நோயல் எஸ்பி ஹரிதா கௌதம் பிரசன்னா மோனிஷா செல்வா சத்யா சூப்பராக கண்ணா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி எஸ் கண்ணா ஓகே இட்ஸ் கோயிங் டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் ஆன் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் பேர்ட்ஸை பொறுத்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது விச் ஆன் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் தி பேர்ட்ஸை பொறுத்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது wait a minute for 5 minutes Hi. Animals possess a modified walking, swimming and clasping கரெக்ட் தான் பேர்ட்ஸை பொறுத்து வருதோ வரலையோ அது கரெக்ட் தான் ஆப்ஷன் டி பாருங்க எண்டோஸ்கெலட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபெதர் ஸ்கேல்ஸ் பீக் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் எண்டோஸ்கெலட்டன் என்னது இன்சைட் எண்டோனா நம்ம சொல்லிருக்கோம் இன்சைட் அப்போ எக்ஸோஸ்கெலட்டன் தான் எல்லாம் கன்சிஸ்டாக இருக்கணும் எண்டோஸ்கெலட்டன் எப்படி கன்சிஸ்டாக இருக்கும் இல்லையா எக்ஸோஸ்கெலட்டன் தான் எல்லாம் கன்சிஸ்டாக இருக்கணும் ஸோ அதனால ஆப்ஷன் டி டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் நல்லா புரிஞ்சாங்க எண்டோஸ்கெலட்டன் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது எது வந்துட்டு இருக்க போது இன்சைடை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது இன்சைட் த பாடி டிட்டர்மைன் பண்ணுறது எண்டோஸ்கெலட்டன் வந்துருக்க போது பட் இங்கே எக்ஸோஸ்கெலட்டன் ஃபெதர் ரெக்கைகள் எங்கே இருக்க போது ஒரு ரெக்கைக மூக்கெல்லாம் சாப்ஸ் எங்கே இருக்க போது அதுக்கு வெளியே தான் இருக்க போது ஸோ எக்ஸோஸ்கெலட்டன் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு ஸோ டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் ஒரே நிமிஷம் ஜஸ்ட் 1 மினிட் காலையில் கிளாஸ் எடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அதுக்காகவே விச் மாத்திரை வாங்கி வைக்கணும் போல இருக்கு அங்கே மழை இருக்காடா உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் மழை இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் மழை இருக்கா இங்கே ரொம்ப மழையாக இருந்துச்சு நேற்று ரொம்ப மழையாக இருந்துச்சு ரொம்ப குளிராக இருக்குது கிளைமேட் ரொம்ப மாறிடுச்சு ஸோ கிளைமேட்டு டக்குன்னு மாறினதால எனக்கு வேறு கோல்டு வேறு பிடிச்சிச்சு உங்கள் வீட்டு சைடெலாம் மழை இருக்கா எப்படி இருக்குது கிளைமேட் சொல்லுங்க பார்ப்போம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அப்படியே ஆமாவா எந்த இடம்டா எந்த இடத்துலடா ஹெவி ரெயின் உள்ள இடத்த அப்படியே மென்ஷன் பேரோட போட்டுருங்க எங்கே மழை பெய்யுது அங்கே பேரோட போட்டுருங்க பார்ப்போம் எந்த இடத்துல மழை தெரிஞ்சுக்கலாம் சரி மெமாலியன் மீன்ஸ் ஆர்கானிசம் விச் பொசஸ் மேமல்ஸ் அப்படின்னு ஆர்கானிசத்தில் என்ன இருக்க போகுது 100 ஏசி திருப்பத்தூரில் மழை மதுரவாயில் சென்னையிலையும் மழையா இடுக்கி கேரளாவில் எப்பவுமே மழை தான் அது தெரிஞ்சுதான் ஏர்பாடி வண்டலூர் ஓ மதுரவாயில் மழை இருக்குது வண்டலூரில் மழை இல்லையா மயிலாடுதுறையிலையும் மழையா இங்கே பெங்களூர்லேயும் மழையாக தான் இருக்குது பட் இப்போ இல்லை நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால் மறந்து போயிட்டு ஈரோடில் எப்பவுமே மழை இருக்காது ஈரோடு காஞ்சி வறந்து போன பூமி அப்படின்றது இருக்குது ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கண்டா மெமரி கிளாண்ட் ஆப்ஷன் சி மெமரி கிளாண்ட் இஸ் ரைட் ஆன்சர் ராயடா சகா எஸ்டா சகா ஓகேவா
சென்னை திருவள்ளூரில் வரதுனால மழை பெய்யுதா? சரி, நல்ல விஷயம் தான். கடலூர்லேயும் ரெயினா? நான் பெங்களூர் குக் டவுனா? சரி, லைட்லாம் லைட்லாம் மழை தானே. சரி, ஓகே. சரி, நம்ம சொல்லுங்கள் மெமேலியன் மீன்ஸ் அப்படின்னா மேமேல் கிளாண்ட் பிரச்சனை இருக்கும். மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் அப்படி சொல்லிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டு நல்ல மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட்டு மட்டும் இல்லை, ஒரு 2 நாளாக வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கு. கிளைமேட் ஒரு மாதிரியாக இருந்தனால அன்டைமில் வெளியே வர்றதுனால, காலங்காலத்தில் சீக்கிரம் வேறு இருந்துச்சுன்னா, ஸோ அன்டைமில் வெளியே வர்றதுனால கோல்டு பிடிச்சிச்சு. எல்லாம் கிளாஸ் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு எடுக்கிறேன். ஓகேவா? குட் மார்னிங் அண்ணா. வரும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அதனால. கேள்விப்பட்டிருக்கேன், ஏர்வாடி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எண்டோஸ்பர்ம் இஸ் கன்சியூம்டு பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ. இந்த சீட்ஸ் ஆஃப் எண்டோஸ்பர்ம் இஸ் கன்சியூம்டு பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ. By the seeds of endosperm is developed by the consumed by the developing embryo by the seeds of நல்லா பாருங்க. Endosperm is consumed by the developing embryo in the seeds of கோகனட்ல சீட் இருக்கா? கோகனட்ல பட்டாணி செடி. ஆப்ஷன் ஏ பீ பிளான்ட். ஓகேவா? என்ன கேள்வி கேட்குறான்றதை பார்த்துருக்கோம். பீ பிளான்ட் பட்டாணி செடி அப்படின்னு. பட்டாணி செடி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெய்வேலி தெரியும்டா. நெய்வேலின்னு தெரியும். I am familiar with நெய்வேலி. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ பட்டாணி செடி. ஸோ சே ஏ ஃபார் அடாவடி, தி ஃபார் திருப்பியடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பி கிரவுண்ட்லாம் சொல்லுவோம். சூப்பரா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஸோ நேற்று கூட நம்ம பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். இதே கொஸ்டின்ஸ் டைப் வந்துட்டு நேற்று ஒரு கொஸ்டின்ஸ் கிரவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? Which of the following is a flowering plant with nodules containing filamentous nitrogen fixing microorganism? Which of the following the flowering plants with the nodules containing filamentous nitrogen fixing microorganism? Nitrogen fixing microorganism. Cycas வராது. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆர்கானிசம். ஆஸ்திரேலியன் பைன் நம்ம சொல்லுவோம் மாதிரி தெரியுதா? எஸ், ஆப்ஷன் டி கௌசாரியா ஈக்கோசிட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ டெல்யூஷனல் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டாக்டர், ஆப்ஷன் டி. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி டாக்டர், ஆப்ஷன் டி கௌசாரியா ஈக்கோசிட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன் கலக்கிறீங்களா? சூப்பர். ஆப்ஷன் டி டெலுலு டி இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் நம்ம ஃபாலோயிங் பிளான்ட் வித் நோடியூல்ஸ் ஃபிலமெண்டஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம் கண்டெய்ன் ஆகிட்டு இருக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? பாசேஜ் செல்ஸ் ஆர் த தின் வால்டு செல்ஸ் ஃபவுண்ட் இன். பாசேஜ் செல்ஸ் நம்ம தின் வால்டு செல்ஸ் அப்படி சொல்லிருக்கோம். அப்படி கூட இந்த தின் வால்டு செல்ஸ் எங்கே ஃபவுண்ட் ஆகப்படுறது? வேர் டு வி கேன் ஃபவுண்ட் பாசேஜ் செல்ஸ்? பாசேஜ் செல்ஸ் நம்ம எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? where do we can found the passage cells?
அடாவடியா? இல்ல. இன்னமோஸ்ட் செல் அது இன்னமோஸ்ட் செல் எண்டோடெர்மஸ்ல பார்க்க முடியும். எண்டோடெர்மஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் த ரேபிட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ காட்டேஜ் டு பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டெலுலு இஸ் ரைட் ஆன்சர். டெலுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இன்னர்மோஸ்ட் செல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய எண்டோடெர்மஸில் எதில் எண்டோடெர்மஸ் ஆஃப் த ரூட் ஃபெசிலிட்டேட்டிங் த ரேபிட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அ வாட்டர் ஃப்ரம் அ காட்டேஜ் டு பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி 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 டி. ஓகே, சூப்பராக சானியா, கண்ணா, மோனிஷா, ப்ளூ மூன், ஹரிதா, சஹா, கௌதம். எஸ் எஸ் எஸ்டா எஸ்டா சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி டெலுஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எண்டோடெர்மஸ் ஆஃப் ரூட் ஃபெசிலிட்டேட்டிங் த ரேபிட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ கான்டெக்ஸ்ட் டு பெரிசைக்கிள் அப்படிங்கிறது. The common structure features of vessels elements a sea tube elements are. A common structural features of vessels elements a sea tube elements are pores of lateral walls, presence of proteins, nuclear conditions, thick secondary walls. என்ன கண்டிஷனுக்கு போகுது? thick secondary walls. Thick secondary walls. Vessels elements, sea tube elements are sea tube elements are with present in a phloem conditions without nucleus. எப்படி இருக்குதா? நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்குது. So it's going to be without nucleus. Option C, enucleated condition. ஓகேவா? சித்தப்ப சிக்கன் வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு சிக்கனை வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். என்யூக்ளியர் கண்டிஷன்ஸ் ஃப்ளோயன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்யூக்ளியர் கண்டிஷன்ஸ் தான் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? என்யூக்ளியேட்டட் கண்டிஷன்ஸ். ஓகே, சி சி எஸ் டா சி 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 மண்டியில் பார்ப்போம்ல அந்த சி சி. A ring of 6 to 8 blind tubules present on the junctions of the foregut and midgut of cockroach is known as. A ring of 6 to 8 blind tubules present on the junctions of the foregut and midgut of the cockroach. Foregut and midgut of the cockroach is known as. Foregut and midgut of the cockroach is known as. Foregut and midgut of the cockroach is known as. என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அதை? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் காக்ரோச் இருக்குடா கண்ணா, அவன் கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து தப்ப முடியாது. எஸ் எஸ் என்ன சொல்லிருக்கான்? 6 to 8 blind tubules of the junctions of the foregut and midgut என்ன சொல்லிருக்கான்? ஹெப்பாட்டிக் சேஸா கேஸ்ட்ரிக் சேஸா ரெண்டுமே தான் வரும், போத் ஏ அண்ட் பி. ஸோ சித்தப்பு சிக்கன் வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி ஹெப்பாட்டிக் கேக்காகவும் சொல்லிருக்கோம், கேஸ்ட்ரிக் சேக்காகவும் சொல்லிருக்கோம். சூப்பர், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். அடிச்சிட்டிங்க. சூப்பர். தமிழரசி, மோனிஷா, சானியா, மைத்திலி, ராதாகிருஷ்ணன், வைசாலி, கோகுலப்பிரியா, ஹரிதா, ஹரிணி, அபிநயா, சஹா. எஸ்டா கலக்கிட்டீங்க. ஓகேவா? அப்படிதான் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு சார். ஒரு பையன் வந்து சொன்னான், சார் இந்த வாட்டி நம்ம காக்ரோச்சை படிக்கவே வேணாம் சார் அப்படின்னு சொல்லி. எதுக்குடா 2 வருஷமா கேள்வி வரல, அது ஓகே தான், பட் இருந்தாலும் எதுக்குடா காக்ரோச்சை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா, சார் சிஜேபின்னு ஒன்று வந்து இல்லை சார், கண்டிப்பாக காக்ரோச்சை பற்றி கேள்வி கேட்க மாட்டேன் சார், காக்ரோச்சை பற்றி கேள்வி கேட்க மாட்டேன் சார் அப்படின்னா. அவன் கான்ஃபிடன்ஸ் அவனை காப்பாற்றுறது, அதேமாதிரி உங்கள் கான்ஃபிடன்ஸ் உங்களை காப்பாற்றணும். நல்லா கேட்கலன்னா சந்தோஷம் தான், பட் கேட்டாலும் ஈஸியான கொஸ்டின் கேட்டாலும் அது சந்தோஷம் தானே.
Okay, the ingot of cockroach contains. Ingot of cockroach contains. Yes, 2026 2025 வந்து பாத்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4 கேள்வியுமே ஃப்ராக்ல தான் வந்திருக்கு. பட் நமக்கு சிலபஸ்ல காக்ரோச் இருக்கு. அவன் எங்கேயாவது கண்ட நேரத்தை கை வச்சுட்டு போறான் தான் பாக்கியமா இருக்கு. இது எல்லாமே தான் இண்டுகள் கடைசி கல்லினாக இல்லியம் எஸ்டிஎம் பிபிஎஸ் அந்த கான்செப்ட் பார்த்தோம்னா இல்லியம் காலம் அண்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஹியூமன்ல பார்த்தோம்னா இல்லியம் எஸ்டிஎம் பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போல அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லியம் காலம் அண்ட் ரெக்டம் 3மே பிரசன்ட் இருக்கு போது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் எபோ. ஓகேவா? ஓகே, all of this above indicate of cockroach contain all of this above. இது எல்லாமே பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? CJP का पावर है அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். D is right answer. Which one of the following statement regarding mitochondrial membrane is not correct? Mitochondrial membrane பொறுத்த வரைக்கும் எது நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். தப்பான ஸ்டேட்மெண்ட். mitochondrial membrane பொறுத்த வரைக்கும் which one is the wrong statement? Mitochondrial membrane பொறுத்த வரைக்கும் which one is going to be the wrong statement? Mitochondrial membrane. Yes, it's option Delua. It's a Adavadi. Say A for Adavadi, T for therapy adi அப்படின்னு சொல்லி option A is right answer. ஓகேவா? எங்க பிரசன்ட் இருக்க போகுது? enzyme electron ETC transferred. படிச்சிருப்போம் திரும்ப எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் செயின் அப்படின்றது எங்க படிச்சிருக்க போகுது? இன்னர் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்க போகுது. இட் இஸ் பிரசன்ட் ஆன் த இன்னர் மெம்பரேன். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ சே ஏ ஃபார் அடாவடி டி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, பிரசன்ட் இருக்க போகுது இன்னர் மெம்பரேன்ல பிரசன்ட் இருக்க போகுது. ஓகேவா? நாட் ஆன்சர் அப்படின்றது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவுட்டர் மெம்பரேன் எங்கெல்லாம் அவுட்டர் மெம்பரேன் வருதோ அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அவுட்டர் மெம்பரேன் இன்ன மெம்பரேன் இருக்கலாம், வாஸாக இருக்கலாம், இல்லை நாட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்ருப்போம். பட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி நம்ம படிக்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேவா? இது தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு, அப்போ தான் கரெக்டாக ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ கரெக்டாக கெஸ் பண்ண பாருங்க. அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் அக்கர்ஸ் இன். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் எங்கே அக்கர் ஆக போகுது? வேர் டு த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் அக்கர்ஸ்? அனிமல் செல்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே அக்கர் ஆக போகுது? இது நம்ம நேற்று பார்த்த கொஸ்டின் தான். ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் பேசிக்காக நமக்கு ரைபோசோமில் அக்கறம் இல்லையா? அந்த ரைபோசோம் எங்கெங்க பிரசண்டாக இருக்க போது? சைட்டோபிளாசத்தில் ஒரு செல்லோட சைட்டோபிளாஸில் நம்ம ரைபோசோம் பார்க்க முடியும். மைட்டோகாண்ட்ரியால் நம்ம என்ன பார்க்க முடியும்? ரைபோசோம் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் டெலுலு on ribosome present on the cytoplasm as well as in mitochondria. Ribosome cytoplasm present இருக்க ribosome as well as mitochondrial present இருக்க ribosomes நம்ம பார்க்க முடியும் அப்படி சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டெலுலு D is right answer. ஓகே, டெலுஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? yes. அதாவது சூப்பர். தமிழரசி, ஹரிதா, சஹா, வைஷாலி, சானியா, கோகுலப்பிரியா, கௌதம், ராதிகா, கண்ணா, ஹரிதா, மோனிஷா, எஸ்பி கலெக்டிங். That's going to be option D is right answer. Centromere is required for. Centromere எதுக்கா requirement இருக்கு? What is the requirement of centromere? Centromere is required for. Centromere.
ஒரு செல்லை இங்கே 2 போல் வந்து ஃபைபரஸ் மேட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம், எனக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது சென்ட்ரோமியரை பிடிச்சிட்டு தான் கைனட்டோகோட பிடிச்சி தான் என்ன பண்ணுறதுக்கு போது இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ மூமெண்ட் ஆஃப் குரோமோசோம் டுவோர்ட்ஸ் த போல் நோக்கி மூவ் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? போல் நோக்கி மூவ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ சே ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, fine. Okay, so it's going to be option A, say A for adavadi, T for திருப்பி அப்படி சொன்னா option A is right answer. ஓகேவா? Yes, movement of chromosome towards pole. What is spindle fiber? தான்டா spindle fiber. தான்டா கண்ணா, இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 2 போல் இருக்கு. இதுலேருந்து ரிலீஸ் ஆகும் தெரியுமா, எது குரோமோசோனோட கைனட்டோகோஸில் போய் அட்டாச் ஆகுது, இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மைக்ரோஃபிலமெண்ட் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ணப்படுது, பிடிச்சி இழுக்க போகுது. குரோமோசோம் என்ன பண்ண போகுது, அது பிடிச்சிட்டு ஒரு போலை நோக்கி இழுக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சோம். ஃபைன் 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 ஃபைன். எஸ். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். இதுக்கு இவ்வளோ சுற்றி கேள்வி கேட்டிருக்கான். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அது. இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Protein can also undergo flip-flop movement அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த flip-flop movement அப்படின்னு பேசிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லிப்பிட்ஸோட மைக்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி வந்துருக்கு. ஒரு மோனோபாலிமர் லிப்பிட்ஸ்லேருந்து ஒரு பைலேயர் லிப்பிட்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதாவது மைக்ரேட்டிங் சார்ஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது ப்ரோட்டீன்ஸில் நடக்காது. ஓகே, ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு. ஓகே, ஸோ பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு அப்படின்னு நம்ம செல்லமாக கூப்பிடக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, ஃபாத்திமா, ஹரிதா, மோனிஷா, சஹா, கௌதம், மைதிலி, வைஷாலி, கண்ணா, எஸ்பி, சானியா கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ப்ரோட்டீன் கேன் ஆல்சோ அண்டர்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங் ஆன்சர் வந்துட்டு இருக்க போது அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் எர்த் இஸ். மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த். மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த். எர்த். மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் எர்த். எர்த்த கான்ஸ்டியூஷன் பயோமாலிகல்ஸ்லேருந்து வரக்கூடிய கேள்விகள் இது. எர்த்தை கான்ஸ்டியூட் பண்ணி விச் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எதாக இருந்துருக்க போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி யா சூப்பர். இது செல்லுலோஸாக இருந்துட்டு இருக்க போகுது. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய cellulose is the right answer. Okay, fantastic. Okay, option B will be the right answer. The most abundant organic compound on earth is called as cellulose. 𝑬𝒙𝒑𝒔. பாகுபலியே போதும் நமக்கு. பாகுபலியும் பாலையாவும் போட்டு விளையாடுவோம். புதுச்சாலம் யாரையும் கொண்டு வரணும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி செல்லுலோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன இருக்குது, செல்லுலோஸாக தான் இருந்திருக்கு அப்படின்னு. ஓகே, ஐயா செல் ஒன்ஸ் பிளான்ஸ் கான்செப்ஷனில் இருந்துருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an essential amino acid.
which one of the following is an essential amino acid கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது essential amino acid நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் which one of the following is an essential amino acid எது essential amino acid கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் essential ரொம்ப முக்கியம் தம்பி அப்படினது ஆல்கைல் ரொம்ப முக்கியம் தம்பி அப்படினு சொல்லும்போது phenylalanine ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் phenylalanine அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி டெல்லுலோ டெல்யூஷனல் சொல்லுலோ அப்படி நம்ம செல்லமா சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி phenylalanine இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா ஃபைண்ட் அகன் ஆப்ஷன் டி டெல்லுலோ டெல்யூஷனல் சொல்லுலோ அப்படி சூப்பரா கலக்கிங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபென்டாபுலஸ் சூப்பரா சந்தோஷ் தமிழரசி கண்ணா சஹா வைஷாலி சானியா ஃபாத்திமா எஸ்பி மைதிலி மோனிஷா கௌதம் கோகுலபிரியா சுபஸ்ரீ fine Fatima Saha Harita கலக்கிட்டீங்க it's going to be option D okay phenylalanine is the most essential amino acid in the consider பண்றது next question பார்த்தலாம் enzyme enhance the rate of reaction by how does the enzyme enhances the rate of reaction rate of reaction வந்துட்டு enzymes எப்படி enhance பண்ணுது rate of reactions enzymes எப்படி enhance பண்ணுது activate concept பார்ப்போம் enzymes எப்படி ஆக்டிவேட் பண்ணுது enzyme எப்படி enhance பண்ணுது அப்படி எப்படி பண்ணுது lowering the activation energy of the reaction by lowering the activation energy of the reaction ஓகேவா activation energy என்ன பண்ணுது lowering பண்ணி அதில இருந்து வரக்கூடிய reactions லோவர் பண்ணி தருது சூப்பரா இருக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் fantastic ஓகேவா lowering the activation energy of the reactions option D is right answer இதுக்கும் option D is going to be the right answer நோட் பண்ணி வச்சுங்கடா சூப்பரா கண்ணா தமிழரசி சஹா கோகுலபிரியா ஃபாத்திமா சஹா மோனிஷா ஹரிதா சுபஸ்ரீ சானியா வைஷாலி சத்யா சூப்பரா கண்ணா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி will be the right answer நோட் பண்ணி வச்சுங்க பயோமாலிகுல்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் feedback inhibition of the enzymatic reaction is caused by feedback inhibition of an enzymatic reaction is caused by feedback பேசிக்கா feedback எப்ப காஸ் பண்ண முடியும் எப்ப நமக்கு feedback வந்து காஸ் பண்ண முடியாது அந்த சிம்பிள் லாஜிக் வச்சு எல்லாம் அடிச்சிர முடியும் ஒரு feedback ஒரு ரிவ்யூல நம்ம எப்ப கொடுப்போம் feedback ரிவ்யூ அந்த கான்செப்ட்ல நம்ம எப்ப கொடுக்க முடியும் சப்ஸ்ட்ரேட்டா feedback ரிவ்யூல நம்ம எப்படா கொடுப்போம் ஒரு படம் வருது அந்த படத்துக்கு feedback சொல்லுங்க அப்படிங்க படம் நல்லா இருக்கா படம் நல்லா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் நல்லா இல்லைங்க படம் ஓட ஐயா படம் ஃப்ளாப்புங்க அப்படின்னு சொல்லுவே இல்லை ஃபர்ஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க படம் செம்ம ஹிட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியும் ஓகேவா ஒரு படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா முடியும் அதே மாதிரி ஒரு ஃபீட்பேக் எல்லாமே நம்ம எப்போ கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமும் எல்லாரும் கன்சிடரேஷனோட முடியும் போது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த எண்டில் தான் கேட்டிருப்போம் ஓகேவா ஸோ ஃபீட்பேக் அப்படின்ற பேஸ் பண்ணி வந்தனாலே உங்களுக்கு என்ன இருக்கும் போது ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் மெக்கானிசம் கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா எண்ட் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் பை எண்ட் ப்ராடக்ட் தான் ஓகே அப்படி ஞாபகம் வச்சோம் ஓகே சார் ஞாபகம் வச்சோம் ஸோ எண்ட் ப்ராடக்ட் ஆப்ஷன் ஏ ஏ ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கான்செப்ட் ஞாபகம் வச்சோம் ஸோ எண்ட் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபீட்பேக் இன்ஹிபிஷனால எண்ட் ஃபீட்பேக்னாலே ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருப்பாங்க முடிச்சதுனால தான் நாங்கள் ஃபீட்பேக் கேட்குறாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே ஃபீட்பேக் கேட்க மாட்டாங்க ஒரு கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன கேட்பாங்க ஃபீட்பேக் கேட்பாங்க அப்படி ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ எண்ட் ப்ராடக்ட் இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா ஆப்ஷன் ஏ சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் exchange of paternal and maternal chromosomes during cell division paternal maternal chromosome என்ன ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு போல இருக்கு சரி ஓகே பார்த்தலாம் paternal maternal chromosomes in cell division is called as என்னது paternal maternal chromosome என்ன தான் பார்த்தோம் ஓகேவா is going to be crossing over தான் crossing over எஸ் நம்ம அடிச்சு உடச்ச கொஸ்டின் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி கிராசிங் ஓவர் ஓகேவா ரிப்பீட்டட் கான்செப்ட்ல வந்திருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஸ் பெட்டர்னல் மெட்டர்னல் குரோமோசோம் அம்மா அப்பா குரோமோசோம்ஸ் வந்துட்டு மிக்ஸ்அப் ஆகுது சேஸ்டேஞ்ச் இருக்குது என்ன சொல்லிருக்கோம் கிராசிங் ஓவர் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்த்தலாம் transfer of genes from one chromosome to the another vice versa during the synapses is called as a transfer of genes from ஒரு குரோமோசோம் இருந்து இன்னொரு குரோமோசோம் போறது எப்படி சினாப்சிஸ் மூலமா அதை நம்ம என்ன சொல்றோம் transfer of gene via synapses from one chromosome to another chromosome synapses மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது நம்ம என்ன சொல்றோம்
இந்த பார்த்தது அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா கண்ணா. சரி விடுங்க பார்த்துக்கலாம். சினாப்சிஸ் மூலியமா ரிப்பீட் ஆகிறதும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எஸ் நேற்று கொஸ்டின் ரெண்டு ஒரே கொஸ்டின் போட்டோம் போல. ஓகே சரி, கிராசிங் ஓவர் தான் சொல்லிருக்கோம். ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். எலக்ட்ரான் ஃப்ரம் எக்ஸைட்டட் chlorophyll photosystem 2 are accepted first by electrons from an excited chlorophyll photosystem 2. Electron from an excited chlorophyll photosystem 2 are accepted first யாரால் அக்செப்ட் பண்ணப்படுகிறது? ஃபர்ஸ்ட் யாரால் அக்செப்ட் பண்ணப்படுகிறது? who accept the first? ஃபர்ஸ்ட் யாரால அக்செப்ட் பண்ணப்படுகிறது? சைட்டோக்ரோம் B6 பிளாஸ்டோகாயினைன் அப்படி நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? காயினைன் அப்படின்னு படிச்சிருப்போம். பிளாஸ்டோகாயினைன் அந்த கான்செப்ட்ல படிச்சிருப்போம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, 𝒎𝒓𝒆 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏடா கண்ணா, ஆப்ஷன் ஏ. பிளாஸ்டோகாயினான் அப்படின்னு படிச்சிருப்போம். காயினான் ஓகேவா? எலக்ட்ரான் குளோரோஃபில் 2ல வந்துட்டு நம்ம ரெஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, ரெக்கார்டிங் வீடியோ போட்டிருக்கோம் லைக்கோட சைக்கிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெமிக்கல் கோஆர்டினேஷனுக்கு ரெக்கார்டர் வீடியோ வரும்டாக்கன்னா, கெமிக்கல் கோஆர்டினேஷனுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஹார்மோன்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படி தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். கெமிக்கல் பிடிஎஃபோட நான் அந்த வீடியோ கொடுத்துட்றேன். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? சரி, என்ன பண்ணிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 𝒎𝒓𝒆 அப்படின்னு சொல்லி காயினான் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். In leaves of C4 plants, carbon dioxide fixation occurs in the cells of malic acid formation during. அதே தப்பு பண்ணுறீங்க. C4 பிளான்ட் அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன வந்துட போகுது? மீசோஃபைல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். மீசோஃபைல்ஸை பேஸ் பண்ணி வந்துருக்க போகுது. ஸோ டெல்யூஷனல் சொல்லு அப்படின்னு நம்ம செல்லமாக சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி, மீசோஃபைல் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டெலிடோக்கன்னா ஆப்ஷன் டி, மீசோஃபைல் இஸ் ரைட் ஆன்சர். மீசோஃபைல்ஸ் தான் என்ன ஆகிட்டு இருக்க போது? தலைமை அக்கறாயிட்டு இருக்க போகிறான். ஸோ நோட் பண்ணிச்சோங்க. ஸோ ஆப்ஷன் டி, மீசோஃபைல்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். The chemoosmotic coupling hypothesis of oxidative phosphorylation process that adenosine diphosphate is formed because. இது என்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு? சார் அந்த பிளான்ட் ஃபிசியாலஜி கொஸ்டின் மட்டும் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த பிளான் ஃபிசியாலஜி கொஸ்டின் மட்டும் நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். சரி, இதுக்கு ஆப்ஷன் ஏ புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் த இன்ன மெம்பரேனில் புரோட்டான் கிரேடியன்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ரிலீசிங் ப்ராசஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் இஸ் ஆல்சோ வித்வுட் an external electron is called as a fermentation. Okay, the hormone responsible for the apical dominance. இது வேற கொஸ்டின் தான். Responsible for the apical dominance. Apical dominance-க்கு ரெஸ்பான்சிபிள் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன்? Which hormone is responsible for the apical dominance? Apical dominance-க்கு ரெஸ்பான்சிபிள் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன்? Which hormone is responsible for the apical dominance? எப்பிக்கல் டாமினன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன ஹார்மோன்ஸ் இருக்க போது? இண்டோஅசிட்டிக் ஆசிட், ஆக்சிஜனை பேஸ் பண்ணக்கூடிய IAA-வா இருக்க போது. ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் ஏ 𝒎𝒓𝒆 𝑡 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ IAA இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். IAA அப்படின்னு சொன்னா ஆசியா சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பரா தமிழரசி, ஹரிதா, மோனிஷா, கண்ணா, SP, சுபஸ்ரீ, சத்யா, சானியா, ஹரிதா, கோகுலப்பிரியா, மரகதம், ஜெயலட்சுமி, காவ்யா, சஹா, ஷாலினி, வைஷாலி, சூப்பர் ரகனா. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ IAA இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எல்லாம் வீடியோ போட்டிருக்கோண்டா, பிளான் குரூப் ரெகுலேட்டர்ஸ் வீடியோ போட்டிருக்கோண்டா, வந்து செக் பண்ணி பாருங்கடா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். In a standard ECG, which one of the following alphabet is correct representation of the activity of human heart? ECG கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக கேட்குறது என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், which is the right statement. ECG கான்செப்டை பொறுத்த வரைக்கும் which of the following is the right statement?
லோவாக இருக்கா? என் வாய்ஸ் லோவோட இருக்கு. இஸ் மை வாய்ஸ் இஸ் லோ? இல்லைடா மோனிஷா, கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, இது ரைட் ஆன்சர் வந்து பி டீபாலரைசேஷன் ஆஃப் ஆர்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? டீபாலரைசேஷன் ஆஃப் ஆர்டியா கிளியர் தானே? ஓகே. தேங்க்யூ. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி. P depolarization of RTA is the right answer. Option C is the right answer. No, option C is the right answer. Okay. Fine. Next question பார்க்கலாம். அடுத்த question. The most popular known as a blood grouping ABO blood grouping in normal ABO C இல்லாம ABO ன்னு ஏன் கொடுத்திருக்காங்க அப்படினு. அதாவது ABC அப்படினு கொடுக்காம ABO ஏன் கொடுத்திருக்காங்க? ஏபிசி கொடுக்காம சாரி ஏபிஓன்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஏபிசி பிளட் குரூப்பிங் தான் கொடுக்கணும். ஏன் ஏபிஓ பிளட் குரூப்பிங் கொடுத்துருக்காங்க? ஏன் ஏபிஓ பிளட் குரூப்பிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ஆன் ஆர்பிசி அப்படின்றது. ஓகேவா? அந்த ஆர்பிசியில் ஓஆர்பிசியில் வந்து கிடையாது. நோ ஆன்டிஜன். ஆன்டிஜன் நஹி ஹே நஹி ஹை. யூனிவர்சல் டோனார். வந்து நம்ம சொல்லுவோம் யூனிவர்சல் டோனார் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு சொல்லிருக்கோம். ஸோ சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோ ஆன்டிஜன் ஆன் ஏஎன்பி அண்ட் ஆர்பிசி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, ஹரிதா, கண்ணா, வைஷாலி, மோகன், சத்யா, மைத்திலி, மரகதம், சஹா, சுபஸ்ரீ, ஷாலினி, சானியா, மோனிஷா. சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகேவா? நோ ஏ அண்ட் பி ஆன் ரைபிசி அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Compared to the blood of our lymph, compared to blood our limpல என்ன இருக்க போகுது? பிளட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம லிம்ஃபாட்டிக் டிஷ்யூஸில் வந்துட்டு லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸில் வந்துட்டு என்ன இருக்க போகுது? பிளட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம லிம்பில் என்ன இருக்க போகுது? கலர்லெஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது ஆர்பிசி ப்ரெசென்ட் ஆயிருக்காது, டபிள்யூபிசி வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. ஆர்பிசி ப்ரெசென்ட் இருக்காது, டபிள்யூபிசி வந்து அதிகமாக ப்ரெசென்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மோர் டபிள்யூபிசிஸ் அண்ட் நோ ஆர்பிசிஸ். ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மோர் டபிள்யூபிசிஸ் அண்ட் தேர் இஸ் நோ ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ஆகணும். ஃபென்டாஸ்டிக். நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரா. வைஷாலி, தமிழரசி, சுபஸ்ரீ, மரகதம், சத்யா, ஜெயலட்சுமி, சஹா, லோகேஷ், கௌதம், மோனிஷா, ஹரிதா, கண்ணா, சஹா. ஃபைன்ரா. சானியா. ஓகே, கரெக்ட். இது கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடியது. The inflammation of joints due to the accumulation of uric acid crystals occurs in inflammation of joints. Chat லேட்டாக விசிபிள் ஆகுது ஃபார் யூ. இருக்கலாம்டா. நெட்ஒர்க்கு ஸ்லோவாக இருக்கலாம். பட் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வராது இருக்க வரைக்கும் நல்லது தான். ஓகே, ஸ்லோவாக கூட வந்தால் போதும். சரி, ஜாயின்ஸில் வந்துட்டு யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் அக்கர் ஆச்சு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? வராமல் போய் நெட்ஒர்க் இல்லாமல் போய் படுறதை விட லேட்டாக வர்றது எவ்வளவோ மேல் அப்படின்றது. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டு அந்த மாதிரி கான்செப்டில் போயிட்டுருக்கேன். சரி, இதில் என்ன இருக்க போதே விச் இஸ் ரைட் ஆன்சர்? ஒரு நிமிஷம், ஒற்ற மினிட்டே. சரி, என்ன இருக்க போது? காட் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கோட் கிடையாது, காட் GOT அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். காட். அதே தான், இல்லாமல் போகிறதுக்கு லேட்டாக வர்றதுக்கு எவ்வளோ மெயில் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்.
Myasthenia gravis. What we call as myasthenia gravis, na? Myasthenia gravis. Myasthenia gravis is a என்ன சொல்றோம் myasthenia gravisனா அதுதான்பா அப்படிதான்பா அப்படின்றது it is a autoimmune disorder affecting the neuromuscular junction leading to the fatigue and weakening and the paralysis of the skeletal muscles அப்படினு சொல்றோம் option A is the right answer say A for adavadi T for tiripiyadi அப்படினு சொல்றோம் option A is going to be the right answer சூப்பரா தமிழரசி ஷாலினி ஃபாத்திமா யாரா வைஷாலி ஜெயலட்சுமி மரகதம் ஹரிதா சத்யா நிவி சுபஸ்ரீ சஹா சத்யா கௌதம் கலக்கிட்டீங்க இதுக்கு ஆப்ஷன் ஏ ஒரு வேர்டு சொன்னா போதும்டா யார் அடே ஓகே ஒரு வேர்டு சொன்னா போதும் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन which one of the following pairs of organ included only the endocrine gland endocrine gland மட்டுமே இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு which of the following organ was only include the endocrine gland endocrine gland மட்டுமே இன்க்ளூட் ஆயிக்கூட ஆர்கன் என்னது which of the following organ include only the endocrine endo है அப்படினு endocrine gland மட்டும் இன்க்ளூட் பண்ணிற ஆர்கன் என்னது ஆர்கன் endocrine gland மட்டும் இன்க்ளூட் பண்ணிற ஆர்கன் என்ன ஆர்கன் யா சூப்பர் அமோனிஷா என்ன ஆர்கன் பாராதைராய்டு அண்ட் adrenal one ovary வராது parathyroid and adrenal பேஸ் பண்ணி ஆப்ஷன் C is the right answer parathyroid and adrenal are the endocrine gland அந்த கான்செப்ஷன் வந்துட்டு இருக்க போது சோ ஆப்ஷன் C சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே நீங்க கவலைப்படாதீங்கன்னா இதுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் ஓகேவா ஒரு 1 or 2 days வந்து போஸ்ட் ஆயிரும் ஓகே கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி ஹார்மோன்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் இதுவும் கொடுத்துறேன் பிடிஎஃப்பும் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் கடைசியாக படிச்சிட்டீங்க அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நோட் பண்ணிச்சோங்க ஆப்ஷன் சி பாராதைராய்டு அண்ட் அட்ரினல் கிளாண்டாக இருந்துட்டு ஓகே பாராதைராய்டு அண்ட் அட்ரினல் கிளாண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஃபைன் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா அடுத்த क्वेश्चन பார்த்துருவோம் அடுத்த क्वेश्चन A blood calcium level is lowered by the deficiency of என்ன deficiency இருந்துச்சு அப்படினு பார்த்தனா bloodல இருக்கக்கூடிய calcium level வந்து lower ஆகும் blood calcium level is lowered by the deficiency of which hormone blood calcium level is lowered by the deficiency of calcitonin வராது only parathyroid hormone மட்டும் தான் ஓகே para hormone அப்படினு சொன்னா parathyroid hormone தான் parathyroid hormone ஸோ ஆப்ஷன் C is the right answer parathyroid hormone அப்படினு சொல்றது தான் parathyroid hormone அப்படினு சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது ஓகே கொண்டு வா ஆப்ஷன் C சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட வந்தாலே அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C is the right answer ரகனா ஓகேவா ஆப்ஷன் C ஃபைன் இதுக்கும் ஆப்ஷன் C is the right answer சித்தப்பு சிக்கன் வந்தாலே சிக்கனை சாப்பிட வந்தாலே அப்படினது feeling tremors of the earthquake அப்ப earthquake ஆகுது அப்படின்றது ஓகேவா the scared resistance from the 7th floor of the multi-stored building started climbing down to the stairs repeatedly which hormone is initiated in this action ஒரு என்ன கண்டிஷன் ஒரு earthquake வருது ஒரு பூமி குலுக்கம் வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி கண்டிஷனா இருக்க போகுது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நமக்கு என்ன ஹார்மோன் சிந்தேஸ் ஆகும் earthquake வருது பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல தான் சொல்றோம் அப்படி எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருக்குது எமர்ஜென்சி ஹார்மோன் ஃளைட் ஹார்மோன் அப்படினா அட்ரினலின் ஓகேவா அட்ரினலின் படிச்சிட்டு போல அதே மாதிரி அட்ரினலின் தான் நம்ம சிந்தேஸ் ஆகப்படுது சோ ஆப்ஷன் A for adavadi T for tiripiyadi அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் A is right answer அட்ரினலின் வந்து அப்படியே என்ன ஆகுது பம்ப் ஆகுது அப்படினா ஃளைட் ஹார்மோன் எமர்ஜென்சி ஹார்மோன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ ஆப்ஷன் A will be the right answer ஓகேவா ஆப்ஷன் A is going to be right answer சூப்பர் ஹரிதா தமிழரசி கோமதி சஹா நிவி சுபஸ்ரீ மரகதம் யாரா ஜெயலட்சுமி Harita Gomadi Kalakading is going to be option A is the right answer. Okay, option A is Sania Superma. Option A is the right answer. Yes, or blast on putting come on. Or blast on putting like quick. நெருப்பு மழை பொழியட்டும் சும்மா அப்படியே மழை பொழியட்டும் கமெண்ட் இருக்காங்களா செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தா மறக்காம செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தா செஷனை லைக் பண்ணி வைக்கவும் சோப்பா நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுத்துப்போம் ஓகே ஒரு 10 minutes பிரேக் எடுத்துப்போம் we shall resume the class by 7:10 ஆகுது அப்போ 7:20 க்கு ரெஸ்யூம் பண்ணலாம் ஓகேவா 7:20 க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம் கிளியர் ஃபைன் அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படி பார்த்தா செஷன் லைக் பண்ணிக்கோங்கடா
அண்ட் அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ண வேறு பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிளாஸ்ட் போட்டுருங்க. பிளாஸ்ட் போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. வில் ரெஸ்யூம் இட் பை 7:20. ப்ரெஷ் பண்ணுங்கள். போய் ப்ரெஷ் பண்ணிட்டோம். கர்மம். சோ.
பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துடலாம் வந்துச்சுல்ல. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் கான்செப்டேஷனை பார்த்துலாம். ஒரு நிமிஷம் இருங்க. We shall move on to the next question. Good morning கண்ணா. Just a minute for 5 minutes. சரி, good morning. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். The arrangement of the nuclei in a normal embryo sac in a dicot plants எப்படி இருக்க போகுது? How will be the arrangement of nuclei? நியூக்ளியோட அரேஞ்ச்மெண்ட் என்ன கான்ஸ்டியூஷனில் இருக்க போகுது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நியூக்ளியை இப்படி இருக்க போது, என்ன பேஸில் இருக்க போது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நியூக்ளியை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be 3 + 2 + 3, 3 ஆன்டிபோடல்ஸு, 2 சென்ட்ரல் நியூக்ளியை, அப்புறம் சினஞ்சிட்ஸு, ஒரு எக் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 3, 2, 3 அந்த கான்செப்ஷனில் இருக்க போது சூப்பர் கொண்டு போய் ஆப்ஷன் ஏ 3, 2, 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். why is viviparity of undesirable character in annual plants? annual crop plants வந்து எதனால் நம்ம viviparity பார்க்க முடியும்? குட்டி போடுறது தான் கான்செப்ஷன் சொல்லுவாங்க. viviparity கான்செப்ஷனை எதனால் நம்ம ஆனுவல் பிளான்ஸ் டிட்டர்மைன் பண்ணி பார்க்க முடிகிறது அப்படின்னு கேள்வியாக இருந்துட்டு. எஸ் எதனால் அப்படி? why is viviparity as an undesirable character for the annual crop plantல ஏன் இப்படி பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்ஸ் என்ன பண்ணி வைக்க முடியாது? அந்த சீட்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணி நார்மல் கண்டிஷனில் அடுத்த சீசன் வரைக்கும் வச்சிட்ருக்க முடியாது. இந்த சீட்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணி அடுத்த சீசன் வரைக்கும் நார்மல் கண்டிஷனில் வச்சுட்ருக்க முடியாது. நஹி ஹே அப்படின்றது. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டெல்யூஷனல் சொல்லுல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். எஸ் டாக்கண்ணா, டெலுலு இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். சுபஸ்ரீ, சிவானி, யாரா, கவி, சஞ்சனா, தமிழரசி, நிவி, கலகிடிங்கண்ணா, கௌதம், சூப்பரா. இஸ் கோன் பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சஞ்சய் குமார், ஃபைன். ஆப்ஷன் டி ஃபைன். ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த சீசன் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அது ஸ்டோர் பண்ணி நார்மல் கண்டிஷனில் வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்கான தான் ஆனுவல் கிராப் பிளான் வந்து விவிபேட்டிக் கண்டிஷன் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Formation of gametophytic directly from the sporophyte without meiosis. Formation of gametophytic directly from the sporophyte, ரிடக்ஷன் டிவிஷன் மியோசிஸ் நடக்காமல் வர்றது. வித்தவுட் மியோசிஸ் இஸ் நாட் as ரிடக்ஷன் டிவிஷன் மியோசிஸ் வராமல் நடக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. என்ன ஃபார்மேஷன் ஆகுது? ஸ்போர் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸ்போரோஃபைட்டிக் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்டோஃபைட் டைரக்ட்லி ஃப்ரம் ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்றது. ஸ்போரோஃபைட் கேமிட்டோஃபைட் பேசிக்காக ஃபார்மேஷன் ஆகுது வித்தவுட் மியோசிஸ் நடக்காமல் ஃபார்மேஷன் ஆகிறது நம்ம என்ன சொல்லிட்டுருப்போம்? விச் இஸ் கால்ட் ஆஸ் அ gametophyte from the sporophyte without meiosis. அதை நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம்? அப்போஸ்போரி. ஒன் டைப் ஆஃப் அப்போமிச்சஸில் வரக்கூடியது அப்போஸ்போரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? அப்போஸ்போரி, அப்போமிச்சஸ் கான்செப்ஷனில் வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்போஸ்போரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. கேமிட்டோஃபைட்டிக் ஃபார்மேஷன், ஸ்போரோஃபைட் கிடையாது, கேமிட்டோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்போரோஃபைட். ஓகேவா? gametophytic formation from the sporophyte இருந்து வருது. So it's going to be apposporic condition. So option A சித்தப்பு சிக்கன் வந்தாலும் வராதுடா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ ஃபார் அடாவட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. மோனிஷா, சுபஸ்ரீ, தமிழரசி, சானியா, மரகதம், ஃபாத்திமா, டாக்டர் நிவி, யாரா, மஹா, ஆன்சி, ஃபாத்திமா, கவி, கலகிடிங்க. இஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் ஜெயலட்சுமி, கலகிடிங்க. ஓகே, இஸ் கோன் பி அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அப்போஸ்போரி அப்படின்ற கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீனோஜெனசிஸ். பார்த்தீனோஜெனசிஸ்
Parthenogenesis. டேய் ராசாங்களா, 2 கான்செப்ட் இருக்குடா கண்ணா, 2 கான்செப்ட் இருக்கு. இது எத்தனை வாட்டி நம்ம பார்த்துருப்போம். பார்த்தினோகார்பி தான் உங்களுக்கு ஃப்ரூட் டெவலப்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். பட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது ஆர்கானிசம் டெவலப் ஆகுது. ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் எக் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஆப்ஷன் டி பார்த்தினோகார்பி. பார்த்தினோகார்பி தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தினோஜெனிசிஸ் ஹனிபீலாம் ஃபார்மேஷன் ஆகும், எஸ்பெஷலி மெயில் ஹனிபீலாம் ஃபார்மேஷன் ஆகுன்றதை படிச்சிருப்போம். ஸோ அந்த இதில் நடந்துட்டு இருக்க போது டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அந்த கான்செப்ட் தான் இது பார்த்தினோஜெனிசிஸ். இது பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மேல் கேமிட்டோஃபைட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் இஸ் ஷெட் as. மேல் கேமிட்டோஃபைட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் ஷெட் as. எப்படி ஷெட் ஆகுது? ஹவு டஸ் a male gametophyte of angiosperm shed? ஓகேடா யாரா. கண்ணுங்களா, மேல் கேமிட்டோஃபைட்ரா. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் சொல்றீங்க. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருந்து போலன் கிரெயின்ஸ் வருது. போலன் கிரெயின்ஸ்ல இருந்து தான் மேல் கேமிட்டோஃபைட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால 3 செல்டு கண்டிஷனா 2 செல்டு கண்டிஷனா கேட்டிருக்காங்க. இங்கே 2 செல்டு கண்டிஷன் கொடுக்காதனால நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 3 செல்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 2 செல்டு கண்டிஷன் கொடுத்தா நம்ம 2 செல்டு கண்டிஷன் போட போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது கொண்டு போய் ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 3 செல்டு கண்டிஷன். அவன் 2 செல் கண்டிஷன் கொடுத்துருந்தானா 2 செல் கண்டிஷன் போடுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 3 செல் கண்டிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுவாங்க. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆகுது. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து நமக்கு என்ன டெவலப் ஆகுது, நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து டெவலப் ஆகுது. போலன் கிரெயின்ஸ்லேருந்து தான் நமக்கு என்னது, போலன் டியூப் வழியாக மேல் கேமிட்டோஃபைட் டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சோம். நேற்று வந்து நம்ம ஜெனரேட்டிவ் செல்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதே நிறைய பேர் பாதி பேர் தப்பாக தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நோட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி. After implantation, the finger-like projections on the trophoblast are surrounded by. Implantation க்கு அப்புறமா the finger-like projection on the trophoblast are surrounded by. Finger-like projection on the trophoblast எதனால சரௌண்ட் ஆயிட்டு இருக்கு? Finger-like projection on the trophoblast are surrounded by. After implantation முடிச்சதுக்கு அப்புறமா the finger-like projection of trophoblast is surrounded by uterine tissues and as well as the maternal blood. It's going to be சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, uterine tissues as well as the maternal blood அப்படின்னு சொல்லக்கூடிய சி சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். uterine tissues as well as the maternal blood is going to be the right answer. அங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. மோனிஷா, எஸ்பி, சஞ்சய் குமார், கோகுலபிரியா, ஜெயலட்சுமி, மகா, டாக்டர் நிவி, சத்யா, ஃபாத்திமா, சுபஸ்ரீ, கமலக்கண்ணன், கண்ணா, ஃபாத்திமா, சானியா, டாக்டர் நிவி, தமிழரசி, மதன், மரகதம், சஹா, கலகிரிங்க கண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் பி. சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்றது. The structure and function unit between the fetus and the maternal blood is known as. The structure and function unit between fetus and maternal units. சந்திரமுகியோட சலங்கே காணுமா? என்ன அது, சந்திரமுகி காந்தி செத்துட்டார் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, the structure and function unit between fetus and maternal blood. fetusக்கும் maternal blood கூட அது எப்படி தொப்புள் கொடி மூலியமா என்ன போயிட்டு வந்துட்டு இருக்க போகுது? ஓகேடா கண்ணா, ஓகேடா, தேங்க்யூடா. எப்படி போயிட்டு இருக்க போகுது? பிளாசென்டா மூலியமாக. ஐயோ,
எப்படி பிளாசண்டா தொப்புள் கொடி மூலியமாக அந்த ஆக்சிஜன் கொடுக்கறதும் சரி கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறதும் அந்த கான்செப்ஷன் போகிறது அதுக்கப்புறமா வேற என்னது வேஸ்ட் கொடுக்குறது நியூட்ரியன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் வேலை யார் பார்த்துட்டு இருக்கா அந்த பிளாசண்டா தான் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் பிட்வீன் த ஃபீட்டஸ் அண்ட் மெட்டர்னல் பிளட் என்னவா இருக்க போது பிளாசண்டாவா இருக்க போதுன்னு அர்த்தம் ஸோ பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பிளாசண்டா இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் ஓகே நோட் பண்ணி வச்சோம் ஓகே ஆப்ஷன் பி பிளாசண்டா 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 ஓகேவா எஸ் டாக்கண்ணா சூப்பரா சஞ்சய்குமார் ஜெயலட்சுமி மோனிஷா தமிழரசி மகா Fatima, Gokulapriya, Subhastri, Madan, Sanya, SP, Dr. Nivi, Ansi, Kanna. Super. It's going to be option B is right. Super. Madhu, Satya, Kalagini. So option B is the right answer. Placenta, placenta. Okay, la. அவதான் வரலையே இன்னும் வரலையே கர்ஸ்கின் தானே ஃபேன்ஸ் தலைவர் தான் காணாமல் போயிட்டார் போல இருக்கு ஓகேங்களா ஃபேன்ஸ் தலைவர் காணாமல் போயிட்டார் சரி placenta does not perform which of the following function என்ன ஃபங்க்ஷனை placenta perform பண்ணாது எந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு placenta perform பண்ணாது நஹி ஹே நஹி நஹி ஹே அப்படின்றது எந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு placenta perform பண்ணாது yes excretory materials supply பண்ணது அங்க என்ன சப்ளை பண்றதுக்கு போது அது குழந்தையா இல்ல குப்பை தொட்டியாடா சோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சப்ளை ஆஃப் excretory materials என்ன பண்ணது placenta பண்ணவே பண்ணாது அப்படின்றது சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் சப்ளை ஆஃப் excretory materials வந்துட்டு நம்ம என்ன பண்ணது placenta concentration பண்ணாது அப்படி ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருக்கோம் removal of oxygen பண்ணிட்டு இருக்கோம் பட் என்ன பண்ணாது excretory materials வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காது சோ ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டான இருக்கும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் the placenta is connected to the embryo through என்ன cord தொப்புள் கொடிக்கு பேர் என்ன தொப்புள் கொடிக்கு பேர் என்ன placenta is connected through umbilical cord என்ன சொல்லுவோம் umbilical cord அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா ஓகே umbilical cord அப்படி தொப்புள் கொடிக்கு நம்ம வெச்சுக்கிற பேர் என்னவா இருக்க போது umbilical cord அப்படின்றது ஓகேவா எஸ் தொப்புள் கொடி சொந்த பந்தங்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா so it's going to be option B umbilical cord அப்படின்றது ஓகேவா எஸ் option B is right answer next question பார்த்தலாம் placenta is also act as a tissue என்ன tissue act ஆகுது placenta is also act as a tissue என்ன type of tissue placenta வந்துட்டு என்ன type of tissue act ஆகுது placenta can also act as a which type of tissue placenta வந்து act ஆயிட்டு இருக்கு placenta can also act as a endocrine என்ன crine endocrine tissues is going to be option A A for adavadi T for tirpiyadi அப்படினு சொல்லக்கூடிய endocrine act as an endocrine tissues act ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க option A will be the right answer endocrine tissues super அஜயாஸ்ரீ மதன் தமிழரசி சஞ்சய் குமார் Subhastri, Shivani, Monisha, Jayalakshmi, Nivi, SP, Kanna, Gokulapriya, Maha, Sani, Margadam, Saha, Kalagini. It's going to be option A. Yes, option A, endocrine tissues வந்துட்டு நமக்கு pregnancy time அப்போ என்ன ஆக போகுது இது ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா ஃபைன் ராகண்ணா சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா say for adavadi adiredi adadadi அப்படினு which of the following hormone is released by placenta வால ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன் which of the following hormone are released by placenta ஆல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ரிலீஸ் ஆக placenta மூலமாக ஹியூமன் chronic gonotrophin அப்படி படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் it is human chronic gonotrophin அப்படினு வரக்கூடியது ஓகே ஆப்ஷன் B HCG அப்படினு சொல்றது human chronic gonotrophin அப்படினு சொல்லக்கூடிய HCG பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் B தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் B is right answer ஓகே பர்முடாக்கு 10 டிக்கெட் சார் பர்முடாக்கு 10 டிக்கெட் so ஆப்ஷன் B ராகனா ஆப்ஷன் B ஓகே ஆப்ஷன் B HCG ஓகே HCG human chronic gonotrophin அதுக்கு full form தெரிஞ்சு வச்சவங்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சூப்பர் தமிழரசி அஜயாசி மதன் சுபஸ்ரீ ஹரிஹரன் சாஹா கவி ஜெயலட்சுமி சஞ்சய் கண்ணா நிவி கௌதம் கோகுலப்பிரியா SP சாஹா கலகிடி நகனா is going to be option B is right answer is the Fatima fine option B is right answer HCG is going to be the right answer next question பார்த்தலாம் what is the type of question in India which gender is generally wrongly blamed for being infertile
ரெண்டு விஷயம் இருக்குது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணுறது ஓகேவா ப்ளேம் பண்ணுறது விமனை தான் சொல்லிட்டு இருப்போம் பட் அக்கரன்ஸ்ன்னு கேட்டாங்களா இந்தியாவில் அக்கரன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எய்தர் மேன் ஆர் விமன் தான் போட்டாகணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா யாரை ப்ளேம் பண்ணுறோம் யாரை வந்துட்டு ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா விமனை தான் ப்ளேம் பண்ணுவாங்க குழந்தை பறக்கல அப்படின்னு பார்த்தோன்னா விமனை தான் ப்ளேம் பண்ணுவாங்க அப்படி இருந்துருக்கு பட் அதுவே யாரால அப்படின்னு யாரால அக்கறை ஆக முடியுது ஏன் இன்ஃபர்டைல் கண்டிஷன் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அது மேனில் இருக்கிற டிஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம் இல்லை விமனில் இருக்கிற டிஃபிஷியன்சி யாருக்கு வேணா இருக்கலாம் இப்போ யாருக்கு வேணா டிஃபிஷியன்சி இருக்கலாம் ஸோ கொஸ்டின்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஸோ இங்கே ப்ளேம்னு கேட்டதுனால தான் நம்ம விமன் சொல்லிட்டு இருக்கோம் வேற ப்ளேம் சொல்லாமல் அக்கரன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எடுத்தோடனே மேனுன்னு போட்டுறக்கூடாது ஓகேவா அது எய்தர் வந்துட்டு மேனாகவும் இருக்கலாம் விமனாகவும் இருக்கலாம் இன்ஃபர்டைல் கண்டிஷன் போத்தும் ரெண்டு பேருமே வரலாம் ஓகேவா மேனுக்கும் வரலாம் விமனுக்கு வரலாம் ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் விமன் இஸ் ரைட் ஆன்சர் ஏன்னா இங்கே ப்ளேம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வேற கண்டிஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளேம் கேட்கறத விட்டுட்டு நார்மலாக வந்துட்டு கான்ஸ்டியூஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியாலும் எய்தர் மேன் ஆர் விமன் தான் போட்டாகணும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஏன்னா இன்ஃபர்டைல் கண்டிஷன்ஸ் ரெண்டு பேருமே வரும் அப்படின்றது இந்தியா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்டைல் கேசஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் தி இப்போ தான் சொன்னேன் கண்ணுங்களா பட்டு குட்டிங்களா இங்கே என்ன சொல்லியிருந்தேன் இன் விச் ஆஃப் த ஜெண்டர் இஸ் ராங்லி பிளேம்டு ஃபார் பீயிங் இன்ஃபர்டைல் அப்படின்றது இதுக்கு தான் ஏ வரும்னு சொன்னேன் வேற என்ன சொன்னேன் ப்ளேம் இல்லாமல் காசஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு வந்து கேட்டிங்கன்னா எய்தர் மேன் அண்ட் விமன் அப்படிங்கிறேன் ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் நீங்கள் கேட்டிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் மெயில்னால தான் வந்துட்டு இருக்க போகுது எல்லாமே மெயில்னால இல்லை பட் மெயில்னால தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு அதனால தான் அதான் இங்கே நான் சொன்ன அர்த்தம் அதனால தான் நான் இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தேன் சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லா இன்ஃபர்டிலிட்டினாலுமே ப்ளேம் வந்துட்டு விமன் மேலே தான் போட்டிருக்காங்க எல்லா இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷனுமே விமனால் மட்டும் வரதில்லை மெயிலாலும் வந்துட்டு இருக்கு ஸோ மெயிலும் ஃபீமேலும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க மோஸ்ட்டாக நமக்கு இதில் யாருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் அதிகமாக இருக்குது மெயிலுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஏதாவது 3 கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா இதில் 2 மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த 2 3 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம் இன் ஆர்டர் டு காம்பேட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷல் டெக்னிக் ஆர் யூஸ்ட் லைக் என்னென்ன ஸ்பெஷல் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ஃபர்டிலிட்டி வந்து காம்பேட் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம்டா தாராளமாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் அதை களைச்சி விட்றேன் ஏகே மாதிரி சரியா இன் ஆர்டர் டு காம்பேட் இன்ஃபர்டிலிட்டி என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏஆர்டின்னு படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா ஏஆர்டி அந்த ஏஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஏஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி கணக்கில் ஆப்ஷன் பி ஓகே அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிக்கு அப்படின்னு சொல்லுது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பரா மகா தமிழரசி அஜ்யாஸ்ரீ கௌதம் மோனிஷா சஞ்சய் நிவி கண்ணா யாரா சாசுகே சத்யா சுபஸ்ரீ ஜெயலட்சுமி கோகுலப்பிரியா காவ்யா கவி சத்யா சூப்பர்மா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் மைத்திலி ஃபைன் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பத்மஸ்ரீ சூப்பர் ஆப்ஷன் பி ஏஆர்டி தான் ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்த क्वेश्चंस பார்த்தலாம் ஹீமோஃபிலியா இஸ் மோர் காமன் இன் மேல் பிகாஸ் ஹீமோஃபிலியா இஸ் மோர் காமன் இன் மேல் மேல்ல தான் ஹீமோஃபிலியா மோர் காமனா பார்க்க முடிஞ்சது ஏன் why ஹீமோஃபிலியா இஸ் மோர் காமன் இன் மேல் especially in male ஏன் மோர் காமனா நம்ம பார்க்குறோம் why ஹீமோஃபிலியா இஸ் மோர் காமன் இன் மேல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஈஸி தான் எச் குரோமோசோமில் கேரி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் recessive trait is carried by an H chromosome அப்போ மெயிலில் வந்து ஒரே ஒரு H chromosome இருக்கிறதுனால அதை ஓவர் கம் பண்ண முடியாது இல்லையா
ஒரே ஒரு H குரோமோசோம் இருக்கிறதுனால ஒரே ஒரு H குரோமோசோம் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, அதை ஓவர் கம் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு ஹீமோஃபிலியா கண்டிஷன்ஸ், ஹீமோஃபிலியா மட்டும் இல்லை, நம்ம கலர் பிளைண்ட்னஸும் நம்ம அதில் தான் பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, டெலுலு இஸ் ரைட் ஆன்சர். டெலுஷன் சொல்லுவோம் அப்படி. ரெசசிவ் ட்ரேட் இஸ் கேரிட் பை த H குரோமோசோம். H குரோமோசோனால ரெசசிவ் ட்ரேட் வந்துட்டு கேரி அவுட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர்னா ஆப்ஷன் டி 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 டெலுலுக்கா டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. சூப்பரா நிவி, மோனிஷா, கண்ணா, Sadhana, Haira, good morning, Dagana. Sanjeev, fine. Option D, Supra, Saha, Ajias, T, fine. It's option D, Yara, fine. Option D is right answer. Okay, va? Check. Match the following, Dagana. Match the following. match அழகான மேட்ச் நீ பீச் மெரினா பீச் நீ. டாமினன்ஸ் என்ன சொல்லிருக்கோம்? ஹெட்ரோசைகஸ் ஒன்லி ஒன் அலீல், ஒரு அலீல் டாமினண்ட்டாக இருக்குது, அதனால தான் டாமினன்ட் அலீல் அப்படின்னு சொல்லிருக்கோம். கோ டாமினன்ஸ்னா ரெண்டு அலீலுமே இருக்குது. ஹெட்ரோசைகஸ் போத் அலீல்ஸ் அப்படின்னு. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா போத் அலீல்ஸ் எக்ஸ்பிரஸ் வினோடைப் ஜெனரேஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படின்னு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. Say A for adavati அப்படின்னு சொல்லக்கூடிய option A is going to be the right answer. Yes, கிட்ட தானே சொல்லிருக்கீங்க. Yes, fine. Super, option A. Say A for adavati, T for tirpiyadi அப்படின்னு சொல்லக்கூடிய option A is the right answer. ஓகேவா? ஓகே, அடுத்தது மேட்ச். மறுபடியும் மேட்ச் அழகான மேட்ச் நீ பீச் மெரினா பீச் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்ச். ஃப்ளவர்ஸ் கலர்ஸ் இன் ஸ்னேப் டிராகன், flowers colors in 𝑃𝒖𝒻 𝒎𝒂𝒏, blood group in humans, skin color in humans. இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கலர் இன் ஸ்னேப் ட்ராகனில் பொறுத்த வரைக்கும் அது இருக்கக்கூடிய ஃப்ளவர் கலரை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃப்ளவர் கலர் இன் 𝑃𝒖𝒻 𝒎𝒂𝒏 வந்து பார்த்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு, blood group in humans வந்து கோ டாமினன்ஸு, ஸ்கின் கலர் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸு. ஸோ இதுக்கு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன வந்துருக்க போது? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. மறுபடியும் நமக்கு அடாவடி, அதிரடி, தூக்கி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சராக இருந்திருக்கு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஆப்ஷன் ஏ நோட் பண்ணி வச்சோம். ஓகே, அடாவடி தான். மறுபடியும் அடாவடி தான். எத்தனை வாட்டி வந்தாலும் அடாவடிக்காக தான் வந்துட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, சூப்பர். தமிழரசி, அஜயஸ்ரீ, நிவி, சுபஸ்ரீ, மகா, ஹரிஹரன், மோனிஷா, எஸ்பி, சாதனா, சஹானி, எஸ்கே, யாரா, கவி, விஷ்ணுபிரியா, சத்யா, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஜெயலட்சுமி, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்ததும் மேட்ச் தான். நான் சார் மேட்சா போட்டு கொடுறீங்க நம்ம சொல்லுங்க. ஃபினைல் கெட்டனூரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளியோட்ராஃபி, ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ், அதுதான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், ஃப்ளவர் பொசிஷன் இன் பீ பிளான்ட், கோடாமினன்ஸு வந்து பிளட் குரூப் இன் ஹியூமன்ஸ் அப்படின்றது. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எத்தனை வாட்டி சார் ஏ அப்படின்னு? ஏ மீண்டும் அன்னலட்சுமி என்ன அனந்த ஆசிரமம்மா? யார் அது அன்னலட்சுமி அனந்த ஆசிரமம்? என்னோட அடுத்த சீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? Yeah, a child of blood group O cannot have a parent of blood group. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். blood group O இருக்கக்கூடிய சைல்டு வந்து என்ன மாதிரி பேரண்ட் இருக்காது அந்த சைல்டுக்கு? எல்லாம் புரிஞ்சுக்கோங்களா? ஓ பிளட் குரூப் வரணும் அப்படின்னா ரெண்டு ஸ்மால் ஐ வந்து ஃபியூஸ் ஆகணும்.
ஓகேவா? 2 ஸ்மால் a ஃபியூஸ் ஆனால் தான் நமக்கு O blood group வரும். இப்போது AB எடுத்துப்போம். ஏபியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IA IB அவ்வளோதான். இங்கே இன்னொரு ஏபி இல்லைனா பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏபி தான் வரப்போது. ஓனா இங்கே ஐ வந்துடும். சார் இங்கே 2 ஐ வருது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிராஸ் நடக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஐ வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா இதோட ஜீனோடைப்லாம் மாறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதோட ஜீனோடைப்லாம் மாறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் இங்கே மாறதுக்கு சான்ஸே கிடையாது. 0% சான்ஸ் அப்படின்னால தான் நம்ம ஏ சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? 0% சான்ஸ் அப்படினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மறுபடியும் ஆப்ஷன் ஏ ஏ ஃபார் அடாவடி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? genes located on the Y chromosome. Sorry. Y chromosome located ஆகிற genes. Y chromosome located ஆகிற genes நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? Olandric genes அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். It's going to be option D, Olandric genes. நோட் பண்ணிக்கோங்க. செக்ஸ்-லிங்க் ஜீன்ஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் Olandric genes அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா ஸோ ஆப்ஷன் டி டெலிலூக் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன் ஆப்ஷன் டி டாக்கனா Olandric genes அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆப்ஷன் டி will be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. genes located on the Y chromosome is called as a Olandric genes நம்ம வந்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. Mendel studied the inheritance of 7 pairs of traits in a paternity which have 21 possible combinations. If you total that one of these combination independent assortment is not observed in later studies na உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக காம்பைன் ஆகலை. நீங்கள் பின்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அது காம்பைன் ஆகலை. அப்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ரியாக்ஷன் என்ன? கோவப்பட்டுருவோம் சார், அதெல்லாம் கேட்கல. இங்கே சப்போஸ் அப்படி ஆகாமல் இருந்துச்சுன்னா, ஆகும்னு சொல்ல வரல, சப்போஸ் இஃப்னு கொடுத்துருக்கான். இஃப் யூ டோல்டு தட் ஒன் ஆஃப் திஸ் காம்பினேஷன் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் அப்சர்வ்டு. சப்போஸ் ஆகும்னு சொல்ல வரல, ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா if possible வந்தாலே நமக்கு impossible கண்டிஷனில் வரவே வராது. நல்லா பாருங்க. அவங்க ரியாக்ஷன் தானே, if possible ரியாக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்படி காம்பினேஷன் நடக்கலை, 21 பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு காம்பினேஷன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெண்டல் என்ன பண்ணலையா, எல்லா காம்பினேஷனும் படிச்சிருக்க மாட்டார். காம்பினேட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணல, எல்லா காம்பினேஷன்ஸையும் படிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கான், உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல. ஓகேங்களா? இம்பாசிபிள் போகிறதுக்கு பேசிக் கான்செப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆகலை அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு மென்டல் ஃபுல்லாக தப்பாக சொல்லியிருக்காண்டா அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு காம்பினேஷன் என்ன இருக்கும்? ஸோ அந்த பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி பாகுபலி குறுக்கிட்டப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக. அதாவது மெண்டல் மைட் நாட் ஸ்டடிட் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லா காம்பினேஷனையுமே நம்ம மெண்டல் வந்து படிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியல, காம்பினேஷன் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியல இன் பேசிக் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட் பண்ணல அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டார் அப்படின்னு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சூப்பர் டூப்பராக வந்து அப்சர்வ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 8:30 தரேன்டா. 8:30 நான் உங்களுக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் கொடுக்குறேன். ஓகேவா? டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போது RNA polymerase holoenzymes bind to the gene promoter and assumes a saddle-like structure. What is DNA binding sequence? ஒரு பாட்ஸை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது, பார்ப்போம். இத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்ப்போம். இதுக்கு ட்ரிக்கு சொல்லியிருந்தேன். டிக்கின்னு வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு. எஸ், இட்ஸ் கோயிங் டு பி சிக்கனு வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லுடைய டாட்டா பாட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டிஎன்ஏ பைண்டிங் சீக்வென்ஸ் என்ன சொல்லிருக்கோம், டாட்டா பாட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டா பாட்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, எஸ், டாட்டா பாட்ஸ். சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் சி ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபண்டாபுலஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பண்ணி வச்சுங்க.
சூப்பர் மோனிஷா, நிபி, யாரா, தமிழரசி, கோகுலப்பிரியா, ஜெயலட்சுமி, சான்யா, கனிஷ்கா, மைத்திலி, சாதனா, சஹா, யாரா, ஃபாத்திமா, சுபஸ்ரீ, கவி. சூப்பரா. It's going to be option C, Tata bots. Tata bots is the right answer. Okay va? Next question பார்த்தா அடுத்த question. One gene, one enzyme relationship was established for the first time in one gene, one enzyme. One India, one pipeline அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது சலா படத்தில் சர்தார் படத்தில் அதேமாரி இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஒன் இந்தியா ஒன் நேஷன் ஒன் ஓட்டு ஒரு நேஷன் ஒரு ஓட்டு அப்படின்றத மாற்றிட்டு இருக்கு சரி பார்த்துல அதெல்லாம் என்ன போல பட் இருந்தாலும் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ரிலேஷன்ஷிப் வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கூப்பிட்றா தம்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த தம்பி கூப்பிட்றது இல்லை பட் இருந்தாலும் அதனால சொன்னேன் ஒன் ஜீன் ஒன் ரியாக்ஷன் வந்துட்டு எதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க எடுத்தாலும் தம்பியை கூப்பிடுறாங்க தம்பி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே தம்பியை கூப்பிடலை எதுக்கு எடுத்தாலும் தம்பியை கூப்பிடுவாங்க பட் இதில் தம்பியை கூப்பிடல எது கூப்பிட்டுருக்காங்க நியூரோஸ்போரா கிராஸா அப்படின்றது ஸோ ஆப்ஷன் டி ஈக்குவலே வராது இட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நியூரோஸ்போரால தான் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஓகே இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க நியூரோஸ்போரா கிராஸால தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆப்ஷன் டி டெலுலுகா டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சருக்கான நோட் பண்ணி வச்சாங்க நியூரோஸ்போரா கிராஸா அப்படின்றது ஓகே ஒன் ஜீன் ஒன் என்சைம்ஸ் வந்துட்டு நியூரோஸ்போரா கிராஸா அதில் தான் என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் ஆர்கன் டிஃபரன்சியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மாடுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாலிகுலர் பேஸ் ஆஃப் ஆர்கன் டிஃபரன்சியேஷன் மாலிகுலர் பேஸ் ஆஃப் ஆர்கன் டிஃபரன்சியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாடுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பை ரைபோசோமா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஆன்டிகோடனா ஆர்என்ஏ பாலிமரேஸா Bye லடக்கண்ணா பை RNA பாலிமரேஸ் RNA ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான் translations depends upon the molecular base of organ depends on the transcription modulation by transcription process is basically by the RNA polymerase அப்படின்றது மூணு டைப் ஆஃப் RNA polymerase இருக்கு இல்லையா RNA polymerase 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு so it's going to be option delusional சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய option D is right answer okay option D is right answer இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது பட் இன்னைக்குள்ள ரிலீஸ் ஆகணும் இன்னைக்கு தான் ரிலீசிங் டேட்டு பட் என்ன டைமுக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரியலையே கலப்படாதீங்க ரிலீஸ் ஆன உடனே நான் சொல்லிடுறேன் ஓகேவா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணப்பட்டுருவோம் RNA பாலிமரேஸ் சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் வராது டெலுலூஸ் ரைட் ஆன்சர் ஒரு நிமிஷம்டா சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி எஸ் டெலுலு வாட் இஸ் மீன் பை டாட்டா பாட்ஸ் கண்ணா டாட்டா பாட்ஸ் ஒன்றுமே இல்லை கண்ணுங்களா டாட்டா டிஏ தானே சும்மா தானே சொன்னேன் டாட்டா அப்படின்னு சொல்ல மாட்டோம் பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு க்ரூஷியல் ரோல் இந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரோல் ப்ளே பண்ணுது டாட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தைமைன் அடினைன் அப்படின்னு மாறி வந்துட்டு இருக்கு இல்லையா இதை தான் நான் சொல்லிருக்கேன் ஓகேவா இது எதனால் இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு வந்துட்டு டிஎன்ஏ பாண்ட் இருக்கும் முன்னாடியே சொன்னதில்லை டிஎன்ஏ பாண்ட் இருக்கும் இந்த டிஎன்ஏல வந்துட்டு அடினைனும் தைமினும்
எப்படி வந்து பாண்ட் இருக்க போகுது 2 பாண்டால பாண்ட் இருக்க போகுது கானைனும் சைட்டோஸ்கைனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணாகணும் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிச்சாகணும் கம்பேரிட்டிவ்லி பண்ணும்போது ஓகேவா கம்பேரிட்டிவ்லி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இந்த கானைனும் சைட்டோஸ்கைனும் நடுல 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு அடினைனுக்கு தைமைனும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு அப்போ எது வீக்கா இருக்க போகுது இந்த அடினைனும் தைமைனும் மட்டும் தான் நமக்கு வீக்கா இருக்க போகுது ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது ரெண்டு பிரிக்கும் போது எது வீக்கஸ்டா இருக்கோ எது ஈஸியா உடைக்க முடியுமோ அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து உடைக்க முடியும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த கான்செப்ஷன்ல பேஸ் பண்ணி அடினைன் அண்ட் தைமின் அதை வந்து நம்ம ஈஸியா ப்ரோக் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணலாம் அப்போ ப்ரொமோட்டரா இருக்கும் எப்படி ஆட் பண்ணுவோம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு இது ப்ரொமோட்டரா ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் எந்த பாண்டு அடினைன் அண்ட் தைமின் அப்படின்னு இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்னு அதனால தான் டாட்டா அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே வேற ஒன்றும் கிடையாது தைமின் அடினைன் தைமின் அடினைன் புரிஞ்சுதா அந்த டாட்டா இல்லை அந்த டாட்டாவும் இல்லை டாட்டா காரும் இல்லை ஓகேவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்காக தான் நான் டாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் டாட்டான்றது நம்ம படிச்சிருப்போம் தைமின் அடினைன் தைமின் அடினைன் அந்த இடத்துல வந்தீங்கன்னா நமக்கு 2 ஹைட்ரஜன் பாண்ட் தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இங்க பார்க்கும்போது நம்ம 3 ஹைட்ரஜன் அப்போ இதை பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இதை விட இது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இங்க தான் நமக்கு என்ன ஆக போகுது நமக்கு வந்துட்டு பேசிக்கா வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் எது டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பேசுறது டாட்டா பாட்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டீலோமியர் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இதுக்கு புரிஞ்சுதா இது காரணம் பாலிமர்ஸ் 1 and 2 3 வந்திருக்கும் டீலோமியர் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கண்ட்ரோல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூகரியோட்டிக் குரோமோசோம்ஸ் பிகாஸ் telomere repetitive sequence functions of eukaryotic chromosomes because they have telomere repetitive DNA sequence telomere repetitive DNA sequence என்ன பண்ணோம் telomere repetitive DNA sequence control the functions of eukaryotic chromosomes because எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்கு telomere repetitive DNA sequence control the functions of eukaryotic chromosomes எதில ரிச்சா இருக்க போகுது குவானைன்ல வந்து ரிச்சா இருக்க போகுது அது என்ன எதில ரிச்சா இருக்க போகுது குவானைன்ல ரிச்சா இருக்க போகுது சோ டெர்மினல் பார்ட்ல நடக்கல ஐயப்பா சோ டெர்மினல் பார்ட்ல வந்துட்டு குரோமோசோம் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது டெர்மினல் பார்ட்ல என்ன பண்ணுது குரோமோசோம் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது ஸோ சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சராக வரப்போகுது ஓகேவா telomere repetitive DNA sequence control the function of eukaryotic chromosomes because in the terminal part it prevent the chromosome loss ஆகாம prevent பண்றதுனால தான் இது functions of eukaryotic chromosomes கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா குரோமோசோம் லாஸ் ஆகப்படல ஓகேவா ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே இஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எல்லா சார்ட்டும் லேட்டாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நெட்வொர்க் கவரேஜ் கம்மியாக இருக்கணும் உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜ் கம்மியாக இருக்கணும் அது எனக்கு தான் நெட்வொர்க் கவரேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பரவாயில்ல தான் நினைக்கிறேன் ஓகேவா நெட்வொர்க் இல்லாமல் இருக்கிறத விட நெட்வொர்க் கவரேஜ் கம்மியாக இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல தான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ நைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆப்ஷன் சி ப்ரிவென்ட் குரோமோசோம் லாஸ் அப்படின்றது ஸோ ஆப்ஷன் சி சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா சில் ப்ரோ ஓவர் டில் ப்ரோ அப்படின்றது The amino acid sequence in a protein synthesis is decided by the sequence of amino acid sequence in a protein synthesis is decided by the sequence of amino acid sequence எப்படி டிசைட் பண்றோம் how does the amino acid sequence டிசைட் ஆகப்படுகிறது அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் எதை டிபெண்ட் ஆகிருக்குது அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏவை டிபெண்ட் ஆகி இருக்குது ஏன்னா எம்ஆர்என்ஏல என்ன இது இருக்கோ ஓகே அது மேலே தான் நமக்கு டிஆர்என்ஏ வந்து உட்கார போகுது இது பேசிக்காக வந்து எதில் நடந்துட்டு இருக்க போகுது ஆர்என்ஆர்என்ஏ நடந்துட்டு இருக்க போகுது ஸோ இந்த இதில் என்ன சீக்வன்ஸ் இருக்கோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அமினோ ஆசிட் வந்து ஃபார்மேஷன் ஆக போகுது இல்லையா அமினோ ஆசிட் இந்த டிஆர்என்ஏ இந்த சீக்வன்ஸை கொடுத்து அமினோ ஆசிட் வந்து சைட்டோபிளாசம் கொண்டு வந்து விட போகுது ஸோ அதனால நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ஷன் ஏ எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் இருந்துட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ ஃபார் அடாவட்டி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் ஏடா கணுங்களா fine fantastic and fantabulous super monisha ajay sita lakshmi nivi tamilarasi jayalakshmi kavi maha subashri yara saha parameshwari fine ras fatima
fine. Revati, Sadhana collecting. It's going to be option A is the right answer. உள்ள எலி ஓடுதா? எதுக்குள்ளடா உங்களுக்கு எலி ஓடுது? எதுக்குள்ளடா உங்களுக்கு எலி ஓடுது? உள்ள எலி ஓடுது, வெளியே பலி ஓடுதுன்னு அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். E. coli cells with a mutated Z genes of the lac operon cannot grow in the medium containing only lactose as a source of energy. E. coli cellsல மியூட்டடான S gene இருக்கக்கூடிய lac operonல வந்துட்டு லாக்டோஸ் மட்டும் இருக்கக்கூடிய மீடியத்துல grow ஆக முடியாதா? எதனால? வாட் இஸ் த ரீசன்? ஸ்டொமக்குள்ள எலி ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சாப்பிட்டுருக்கு, அதுவும் உயிரோட எலியை சாப்பிட்டு உயிரோட ஒரு எலியை சாப்பிட்டு முடிச்சுட்டு பசிக்குது அப்படின்னு சொல்றியா? அட்மிட் கார்டு வந்துருச்சா? அப்படியா? ஏமா 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க? 8 மணிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டானே. பரவாயில்லையே தம்பி, சூப்பராக ரிலீஸ் பண்ணி விட்டப்பல. சரி, இந்த கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? அட்மிட் கார்டு வந்துச்சா வரலையான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இஸ் ரைட் ஆன்சர். சிக்கனு வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு. சார் வசி வந்துருச்சு சார், அதனால ஒன்று கொடுத்து பண்ணிட்டாங்க. அப்படியா? நல்ல விஷயம்டா. ஓகே, ஸோ இது என்ன இருக்க போது? தே cannot synthesize functional metagalactose அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெட்டாகாலக்டேஸ் என்ன பண்ண முடியாது? சிந்தசைஸ் பண்ண முடியாது அப்படின்றது. ஏன்னா ஜெட்ஜின் என்ன பண்ணுறது? மெட்டாகாலக்டேஸ் சிந்தசைஸ் பண்ணுறது அப்படின்னு. பீட்டாகாலக்டேஸ் என்ன சிந்தசைஸ் பண்ணிருக்கு? ஸோ பீட்டாகாலக்டேஸ் சிந்தசைஸ் பண்ணி லாக்டோஸ் பேஸ் அதிகமாக பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக கூட ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிச்சு. ஓகேவா? இஸ் வந்துச்சடா வரலையா? வந்துச்சா வரலையா? அட்மிட் கார்டு வந்துச்சா வரலையா? அட்மிட் கார்டு வந்து விட்டதா வரவில்லையா? சப்மிட் கார்டு இஸ் ப்ரெசன்ட். 9 o'clock யாரோ வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்தாங்க. 8 மணிக்கெலாம் வந்துடும் தான் சொன்னாங்க. எங்க சித்தப்பா பொட்டியே பல்ல கெட்டப்பா கட்ட கட்சியில் எல்லாமே செட்டப்பா. வந்த மாரி தெரியலையே. வரலடாக்கா, நான் வரல. வந்துச்சுன்னா இங்கே லிங்க் ஆக்டிவேட் ஆகிருக்கணும். இவையே நீங்கள் சொன்ன டைமில் விட்டுருக்கான். நான் கூட ஆச்சரியப்பட்டுட்டேன். அடாடா நம்ம என்டிஏ மாறிட்டானா அப்படின்னு. அவன் மாற மாட்டான் சித்தப்பா அப்படின்னா இருக்கு. ஓகே, அவன் திருந்த மாட்டான் சித்தப்பா அப்படின்னா. ஓகேவா? அவன் திருந்த மாட்டான் அப்படின்றது. ஓகேவா? சரி, நோட் பண்ணி வச்சோங்க. பட் வந்துடும், இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி தான் டேட்டை சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் பழைய இதுவா இல்லை புதுசான ஒரு சென்டரா அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சிடும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹோலோ என்சைம் RNA பாலிமரைஸ் like structures at that point. What is the sequence bind to the DNA sequence and the DNA assumes SAD called? இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். RNA பாலிமரேஸ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் போய் ஆட் ஆகும். அந்த சீக்வன்ஸு DNA சீக்வன்ஸோட போய் பைண்ட் ஆகும். அந்த சேரை நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம்? அந்த என்ன சொல்லிருக்கோம்? பாட்ஸா பாட்ஸ் என்ன பாட்ஸு டாட்டா பாட்ஸு டாட்டா அப்படின்னு திருந்த மாட்டான் சித்தப்பா. கரெக்டு தான்ப்பா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. 8:30 கொடுக்குறேன்னாக்கா 8:30 ஜஸ்ட் 30 minutes more. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் ரைட்டப்பா அப்படிங்க. டாட்டா பாட்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். டாட்டா உப்பா, நல்ல விஷயம். Which one of the following makes use of RNA as a template to synthesize DNA? RNA
டெம்ப்ளேட்டா வச்சிட்டு நல்லா பாருங்க RNA as a template to synthesize DNA இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் RNA as a template நீங்க என்ன நினைச்சு பார்த்தோம் DNA டெம்ப்ளேட்டா வச்சு RNA எடுக்கணும் அப்படி இல்ல RNA வை டெம்ப்ளேட்டா வச்சிட்டு DNA வை சிந்தசைஸ் பண்றது RNA வை டெம்ப்ளேட்டா வச்சிட்டு DNA வை சிந்தசைஸ் பண்றது என்ன என்சைம் என்ன process அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் RNA டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க என்னது DNA ல இருந்து RNA வரது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி நம்ம படிச்சிருப்போம் அப்போ RNA ல இருந்து DNA வரது நம்ம ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி படிச்சிருப்போம் சோ அதுக்கு என்சைம் என்னவா இருக்க போகுது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்றது சோ இட்ஸ் கோயிங் டு பீ சித்தப்பு சிக்கன் வந்தாலு சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி டாக்கனா ஆப்ஷன் சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்தப்பு சிக்கன் வந்தாங்க சிக்கனை சாப்பிட வந்தாங்க அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டன்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா C what you I see you you see me you see I see you அப்படின்றது so option C will be the right answer ஆகணுங்களா சூப்பர் நிமி கோமதி மகா சுபஸ்ரீ யாரா ஜெயலட்சுமி சஹா சாதனா ஸ்ரீ கவி பாத்திமா கோமதி கலக்கிறீங்க ஆப்ஷன் சி டே கண்ணா 8:30 கொடுக்குறா கோமதி 8:30 just 30 minutes போறதானே சொன்னேன் telomerase in enzyme which is telomerase அப்படின enzyme என்ன இருக்கு telomerase in enzyme which is a simple protein RNA வா ribonucleoprotein repetitive DNA வா telomerase in enzyme telomerase அப்படின enzymes என்னவா இருக்கு what is the telomerase அப்படின enzyme தூத்துக்குடி உப்பா telomerase அப்படின என்சைம் என்னவா இருக்க போகுதுனா it is a ribonucleoprotein சித்தப்பு சிக்கன் வந்தாலு சிக்கனை சிப்பாட வந்தாலு அப்படினா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி ribonucleoprotein is right answer telomerase an enzyme which is a ribonucleoprotein which is ribonucleoprotein அப்படினு சொல்லிருக்கோம் so option C is the right answer okay ribonucleoprotein அப்படினு சொல்லக்கூடிய option C is going to be the right answer கண்ணா கலக்கிட்டீங்க fantastic and fantabulous சூப்பர் யாரா சஹா நிவி சாதனா ஸ்ரீ தமிழரசி நிவி மோனிஷா சீதாலட்சுமி ஜெயலட்சுமி கவி சுபஸ்ரீ கோமதி கவி கோகுல பிரியா கோமதி கலக்கிட்டீங்க it's going to be option C is the right answer fine next question பார்த்தலாம் அடுத்த question என்னடா அது ரெண்டு சவுண்ட் வந்து ஜோ போயிடுச்சா Which one of the following is generally used for the induced mutagens in a cropland? Induced mutagen. Which one of the following is generally used for the induced mutagenesis in a cropland? ஆமாடா டேய் நான் சொல்றது கேட்கறதே இல்லையாடா எட்டையே போறோம்னு சொல்ற தூத்துக்குடி அப்படின்னு சொல்ற 4-5 வாட்டி நான் உனக்கு உன் பேரை மென்ஷன் பண்ணி நான் சொல்லிட்டேன் கோமதி Mutagens in a cropland. Which of the following generally induce mutagens in a cropland? Mutagens in a cropland is induced by gamma cobalt 60. நம்ம கோபால் பையன் தான் gamma rays from cobalt 60 கேட்காது okay so going to be option C is the right answer okay gamma rays from cobalt 60 is the right answer option C will be the right answer okay சூப்பர் கவி சஹா யாரா நிவி சுபஸ்ரீ மோனிஷா பரமேஸ்வரி சாதனா ஸ்ரீ கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் காமா ரேஸ் ஃப்ரம் கோபால்ட் 60 இருக்கக்கூடிய காமா ரேஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन Thorns of bougainvillea and tendrils of cucurbita are examples of thorns of bougainvillea and tendrils of cucurbita. Thorns of bougainvillea and tendrils of cucurbita. Thorns of bougainvillea and tendrils of cucurbita. எதுக்கான examples நம்ம பார்த்துட்டு இருக்கோம் which is the examples for கண்ணா நல்லா பாடுறா கண்ணா thorns of bougainvillea and tendrils of cucurbita thorns of bougainvillea cucurbita homology divergent ஞாபகம் இருக்கா homology divergent அப்படின்றது so it's going to be option
D is the right answer. ஓகேவா? ஹோமோலஜி ஆர்கனில் தானே வந்துட்டு இருக்க போது, ஹோமோலஜி ஆர்கன் மறந்துடக்கூடாது. ஸோ டெல்லுலு டெல்லுலு டெல்யூசினல் சொல்லுல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அது புதுசு ஒன்றும் இல்லைல்ல மோனிஷா, உங்களுக்கு நடக்காததா, அது சர்வசாதாரண மூச்சு விடுற மாதிரி தானே. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யா அவ்வளோதான். அந்த பேய் இங்கே பூராத வரைக்கும் நல்ல சந்தோஷம். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரல, கண்டினியூஸாக ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் ப்ராப்ளம் வராமல் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். Darwin finches are excellent examples of. Darwin finches are excellent examples for. Darwin finches எதுக்கான excellent examples நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? எப்படி பஃபரிங்கோ மோனிகாக்கு ஹேங் கண்டிப்பாடா. இப்போ கோமதிக்கும் வந்துருச்சு போல இருக்கு. Darwin finches are excellent examples for. எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டார்வின் ஃபின்ச்சஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன். ரேடியேஷன் என்ன ரேடியேஷன்? அடாப்டிவ் ரேடியேஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம டார்வின் வளர்க்க மாட்டார், பட் அதனால டார்வின் வளர்த்த டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றது காரணமாக இருந்துட்டு. ஓகேவா? ஸோ சித்தப்பு சிக்கன் வந்தாலு, சிக்கனை சாப்பிட வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேவா? நடந்துட போகுது. ஆமாடா, வாய் வச்சு நடந்துட போகுது. ஓகே நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சித்தப்பு சிக்கன் வந்தாலும், சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா மகா, மோனிஷா, பிரித்து, சாதனா ஸ்ரீ, தமிழரசி, கோமதி, பரமேஸ்வரி, மோனிஷா, கவி, விஷ்ணுபிரியா, அபி, ஜெயலட்சுமி, சுபஸ்ரீ, சாலேந்திரி, சுபஸ்ரீ, சீதாலட்சுமி, கோகுலப்பிரியா, சஹா கலக்கிட்டீங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நிற்குதா? இப்போ கூட்டு வரியாப்பா, நீவேலேருந்து புக் பண்ணிட்டு போய் கூட்டு வரியா? சாட்டு மட்டும்தான் தெரியுது, ஸ்க்ரீனு ஸ்டக் ஆகுது சார், அதான் நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல சார். அப்படியாடா, சரி, நல்ல விஷயம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின். The most likely reason for the development of the resistance against the pesticides in insect damaging crop is called. The most likely reason for the development of the resistance against pesticides in insect damaging crop is called. ஓ, புது அக்கௌண்டாடா? சரிடா மோனிஷா, ஊருப்பட்ட அக்கௌண்ட் இவ ஒருத்தி மட்டும் தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கு. ஓகேவா? Pesticides in an insect crop is called. Most likely the recent development resistance against the pesticides in an insect damaging crop தான் என்ன சொல்லிருக்கோம்? Is called as a acquired heritable changes. என்ன அக்வயர் ஆயிட்டு இருக்கு? ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் வந்து அக்வயர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெல்லுல்லு டெல்யூசினல் சொல்லுல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். அக்வயர்ட் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் வந்து அக்வயர்ட் ஆகிட்டு இருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்க போது? அக்ரன்ஸ் ஆகிட்டு இருக்க போது. ஸோ டி 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 இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. சூர்யா, தமிழரசி, யாரா, கவி, மோனிஷா, சாதனா, ஜெயலட்சுமி, சுபஸ்ரீ, ஹரிஹரன், பிரித்து, கோமதி, சாதனா ஸ்ரீ, கோகுலப்பிரியா, பரமேஸ்வரி, நிவி, யாரா, சஹா, கோமதி கலக்கிட்டீங்க. இது கூட ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அக்வயர்ட் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் வந்து அக்வயர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Which one of the following parts of the item is correctly belong to the category of organ mentioned against it? So the following parts of item correctly belongs to the category of organ. correct answer அப்படியே இருக்கு. which is the right answer அங்கிட்டு நடக்கல, எனக்கு தெரியாம போயிடும் அப்புறம். which is the right answer? done, which is the right answer? Done. நெஃப்ரிடியா ஆஃப் எர்த்வார்ம் அண்ட் மேல்ஃபேஜிங் டியூபியூல்ஸ் ஆஃப் காக்ரோச் அதுக்கான எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணப்பட்டிருது அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சராக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ நெஃப்ரிடியா ஆஃப் எர்த்வார்ம் அண்ட் மேல்ஃபேஜிங் டியூபியூல்ஸ் ஆஃப் காக்ரோச் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இஸ் அ
கரெக்ட் ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ ஏ ஏ ஏ எஸ் ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ யா 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 ஜெய் பாலையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலையா காரகரை வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்கானா. சூப்பராக சூர்யா, ஹரிஹரன், சீதாலட்சுமி, மோனிஷா, என்னம்மா 2 மோனிஷா வந்துருக்கீங்க, 2 மோனிஷா இருக்காங்களா இங்கே, ஜெயலட்சுமி, சுபஸ்ரீ, மகா, நிவி, தமிழரசி, கோகுலப்பிரியா, சாதனா, ஸ்ரீ, கபி, சூப்பராக இருக்கானா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. ஏண்டா சி பாருங்க சார். ஆமா தான்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்குபிட்டா. பேசிக்கா நான் என்ன பண்ணுறதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஹோமோலஜி ஆர்கன் இப்போ தானே முடித்தோம், இங்கே தானே நம்ம படித்தோம். ஹோமோலஜி ஆர்கன் நம்ம இப்போ தானே படித்தோம். படித்த உடனே இங்கே சி தான் வரும்னா எப்படி வரப்போகுது? அங்கே ஆனாலஜி ஆர்கன் தானே கொடுத்துருக்கான். அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் தானே, இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஷன் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இந்த லூஸ் மோஷன் ஆகிருப்போது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேர்ட்ஸ் இண்டிகேட்ஸ் தேர் ரெப்டீலியன் ஆன்சிஸ்டர்? ரெப்டீலியன் ஆன்சிஸ்டர் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறது ரெப்டீலியன் ஆன்சிஸ்டர் இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்டை பேஸ் பண்ணி வர்றது இல்லை, அது அவுட்டர் வால் ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ஷன் பேஸ் பண்ணி வர்றது தான். ஐ திங்க் இதுக்கு பியும் வரலாம், சியும் வரலாம். கால்கேரிய ஷெல்ஸால் மேடப்பான எக்கு, ஸ்கேல்ஸ் ஆன் தர் ஹிண்ட் லிம்ஸ், இந்த ரெண்டும் வர மாதிரி தான் இருக்குது. எஸ் ரெண்டுமே வருதுடா, ரெண்டுமே வரலாம்டா, ரெண்டுமே வரும். மென்சில் ரெண்டுமே வர மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஓகேவா? எக்ஸ் வித் கால்கேரியன் ஷெல்ஸ், ஸ்கேல்ஸ் ஆன் தர் ஹிண்ட் லிம்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ரெண்டு கான்செப்ட் வரும், ரெண்டு கான்செப்ட் வரும்டாக்கா நோட் பண்ணி வச்சோங்க. சம் இஷ்யூஸ் வந்துருக்கணும், போத் பி அண்ட் சின்னு வந்திருக்கணும். அது இல்லாமல் 4th சேம்பர் ஹார்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சியும் வரலாம். ஓகே, எக்ஸ் வித் கால்கேரியன் செல்ஸ். ஓகே, கால்கேரியன் செல்ஸ் என்னது? உடையாம செல் இருக்கிறது. என்ன இருக்க போது? உடையாம செல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன லிவிங் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்க போது? வாட்டர் லீவ் ஃபார்ம்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ வாட்டர் லீவ் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் நமக்கு தண்ணியிலிருந்து தான் என்ன வந்திருக்கு? ரெப்டைல்ஸ். அதாவது பேசிக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாங்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வந்திருக்கு. ஸோ தண்ணியில் வாழக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணியிருக்கான்? வெளியே வந்து முட்டை போட்டிருக்கான். வெளியே வந்து முட்டை போட்டுட்டு அந்த முட்டை வந்துட்டு உடையாமல் இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் ரெப்டைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து வெளியே வந்து வாழக்கூடிய ஆர்கானிசத்தில் வந்துட்டு அதோட ஹிண்ட் லிம்ஸில் ஸ்கேல்ஸில் இந்த மாதிரி வரப்பா, அதாவது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்துட்டு அவுட் கம் பண்ணுறதுக்கு அந்த வெளியே இருக்க அட்மாஸ்பியர் வந்துட்டு பாடி இது பண்ணல. ஏன்னா தண்ணியிலே வாழ்ந்துட்டு இருக்கிற அனிமல்ஸ் வந்துட்டு வெளியே வந்து வாழ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கின்ல கூட செலிபிரேட் குரோத் நடந்தாகணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுவும் நடந்திருக்குன்னு சொன்னது. 2 ரீசனாகவே இருந்துட்டு இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஸ் எக்ஸல் தான் வந்திருக்கும். பட் இதுவும் ரீசன் தான். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் பிஏ தான் போடுற மாதிரி இருக்கும். பட் இதுவும் வந்திருக்கும். ஓகேவா? எந்த ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணி சொல்லிக்க மாட்டாங்க. பட் நல்லா தெரிஞ்சு வச்சவங்க ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சராக வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி ரைட்டாக ஆன்சர் அதிகமான சான்ஸ் இருக்குன்னா ஓகேவா? என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா லைஃப் ஃபார்ம்ஸுமே தண்ணியில் தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. தண்ணியிலேருந்து எந்த லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து தண்ணியை விட்டு வெளியே வந்து முட்டை போட ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து ஜெனரேட் ஆகி தான் நமக்கு என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய ரெப்டைல்ஸ் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகிருக்கிறது. அந்த முட்டை வந்துட்டு அது ரொம்ப திக்கே ஷெல்லால் மேடப்பாக இருக்குமா. அது வெளியே சூரிய ஒளி பட்டாலுமே இல்லை ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்தால் கூட சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எல்லா அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இல்லை, சில அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணுமா இது பண்ணுற மாதிரி ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பியை போட்டுருங்க. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மில் வந்து முட்டை போட்டிருக்கும், முட்டை போட்டதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது. ஓகே, முட்டை போட்டிருக்கும் அப்படின்றது. ஓகே, முட்டையில தான் கோழி வந்துச்சு, கோழி தான் முட்டை வந்துச்சு அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ள போவேன்னா பட் அவுட்டர் வால் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் முட்டையில தான் வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, which one of the following scientist name is correctly matched with the theory put above by them? Which is the correct formation? அவ்வளவுதான். Which is the correct answer? Which is the correct answer? Which is the correct answer? Which is going to be the right answer?
எஸ் தியரி ஆஃப் germ plasm. germ plasm அப்படின்னு தியரியை கொடுத்தவர் வைஸ் மேனாக இருந்துருக்காரு. ரொம்ப பெரிய மேன் போல இருக்கு. ஓகே, ஸோ கொண்டு ஆப்ஷன் சி சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சருங்கண்ணா. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி 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 சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி 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 இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த gland that regulate with the age. The gland that regresses with age. The gland that regresses with age. The gland that regresses with age. வயசு ஆக 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 அந்த கிளாண்டும் regress ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. The gland with regresses to age is called as a yes, நீங்கள் எல்லாம் சொல்கிறது கரெக்டு தான். regress to age is called as a thymus gland. என்ன கிளாண்டாக இருக்க போது? thymus gland-ஆக இருந்துருக்கு. regressive age நம்ம கன்சிடர் பண்ண கிளாண்ட் என்னவாக இருக்க போது? thymus gland-ஆக இருந்துருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா சூர்யா, தமிழரசி, கீர்த்தனா, சேதுலட்சுமி, பிரீத்து, சுபஸ்ரீ, நிவி, ஹரிதா, ராதாகிருஷ்ணன், கவி, யாரா, மோனிஷா, ஜெயலட்சுமி, ஹரிஹரன் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இல்லடா கண்ணா, பியும் வரலாம் சியும் வரலாம். அதான் நான் சொல்றேன். பியும் வரலாம் சியும் வரலாம். எக்ஸ் வித் கால்கரியல் செல்ஸும் வரலாம். பிரசன்ஸ் ஆஃப் இண்டிலிம்ஸும் வரலாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ரெப்டிலியன் ஆன்சிஸ்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் ரெப்டிலியன் ஆன்சிஸ்டர்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் ரெப்டிலியன் ஆன்சிஸ்டர் ரெப்ளிகேட் பண்ணது. ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கல சஹா. ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கல. ஓகேங்களா? ரெப்டைல் ஆன்சிஸ்டர்ஸ் இண்டிகேட்ஸ் பண்ணுறது தான் வந்திருக்கும். பியும் வரும் சியும். அதான் நான் சொன்னேன், பியும் வரும் சியும் வரும் அப்படி. ஒன்று கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்கணும் அப்படின்றது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பியும் வரும் சியும் வரும் அப்படின்னு தான். ஓகே, ஸ்கேல்ஸ் ஆஃப் இண்டிலிம்ஸும் வரப்போகுது. ஓகே, ஒன்லி சி மட்டும் வராது. கால்கரியன் செல்ஸும் வரும். எக் அதனால் மேடப் இருக்கு அப்படின்றது. சி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி பி தான் வரும்னா கன்ஃபார்மும் சொல்ல முடியாது. அதனால சொல்லிட்டு இருக்கேன் பியும் வரும் சியும் வரும் அப்படின்றது. பேஸ் கான்செப்ட் அவன் தப்பாக வேணா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் தைமஸ் முடிஞ்சிச்சு. தைமஸ் கிளாண்ட் முடிச்சதுக்கப்புறமா botulism was caused by Clostridium botulism affects. எதை அஃபெக்ட் பண்ண போகுது? Clostridium botulism affects neuromuscular junction அஃபெக்ட் பண்ண போகுது. So it's going to be பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பா அப்படின்னு வரக்கூட ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா தமிழரசி, சஹா, ஜெயலட்சுமி, ஹரிதா, சூர்யா, கர்ஸ்கின், யாரா, மோனிஷா, ஹரிதா, கர்ஸ்கின், சுபஸ்ரீ, ராதாகிருஷ்ணன், கீர்த்தனா, சீதாலட்சுமி, ஃபாத்திமா கலக்கிறீங்க. இட்ஸ் கோனா பி option B, neuromuscular junction. Yes, it's option B, neuromuscular junction is going to be the right answer. Neuromuscular junction அப்படி நம்ம சொல்லக்கூடிய option B is the right answer. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த ரெஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை. டைஃபாய்டு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை. டைஃபாய்டோட ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன். டைஃபாய்டு எதனால் காசு ஆகப்படுகிறது? டைஃபாய்டு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை. எது ரொம்ப ஈஸி? டைஃபாய்டு ஃபீவர், சாலமனல்லா, டைஃபி அப்படின்றது பார்ப்போம். என்னைக்கா டைஃபாய்டு மேரி, பிளட்டி மேரி மறக்கவே மாட்டோம். மேரியை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்றது. ஓகே, பிளட்டி மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய டைஃபாய்டு மேரி, சாலமனல்லா, டைஃபியால் காசு பண்ணிட்டு இருக்குன்னு நடத்தும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஏ ஃபார் அடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏடாக்கணும். ஆப்ஷன் ஏ, டைஃபாய்டு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை சாலமனல்லா டைஃபி அப்படின்றது. சாலமனல்லா டைஃபியால நமக்கு டைஃபாய்டு ஃபீவர் காஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், அதாவது ஹெச்ஐவியோட ப்ரோட்டீன் கோட் வந்துட்டு அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் இஸ் அது அப்படி கேட்டிருக்காங்க. ப்ரோட்டீன் கோட்டும் பிரச்சனை இருக்கும், அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிரச்சனை இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு என்னவா இருக்க போகுது? என்னது? பேசிக்காக ஆர்என்ஏ என்ன? சரி
ஹெச்ஐவி என்னது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அப்போ என்ன இருக்க போகுது ஒரு ஜெனட்டிக் கோட்டும் ஒரு ஆர்என்ஏவும் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே ஆர்என்ஏ எப்பவுமே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும் தான் அது சிந்தேஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஏன் போறீங்க டிஎன்ஏ வைரஸோட ஹெச்ஐவி ஆர்என்ஏ வைரஸ்டா கண்ணுங்களா செல்லங்களா ஆர்என்ஏ வைரஸ் தான்டா ஹெச்ஐவி. டிஎன்ஏ வைரஸ் கிடையாது ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ இட்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா ஆப்ஷன் சி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அதான் ரைட் ஆன்சராக வந்துட்டு இருக்க போது. மறந்துடாதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேவா. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் த யூஸ் ஆஃப் கேனபினஸ் ப்ராடக்ட் கஞ்சாலாம் யூஸ் பண்ணுறோம்ல அது நமக்கு என்ன காஸ் பண்ணுது. கேனபினஸ் ப்ராடக்ட்ஸ் பாங்கு கஞ்சா கரோஸு மாருஜானா ஆஷிஷு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது சார் ஒரு பவர் கிடைக்கிது சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பவர் கிடைக்கிது சார் எவரை வந்தாலும் அடிச்சு அது யூஸ் பண்ண தான் சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். பட் இது என்ன கிடைக்க போது நமக்கு alters thoughts and precipitation and feelings. Okay, alters thought precipitation and feelings. Okay, it's going to be option B is the right answer. Option B alters thought precipitation and feelings. அதான் என்ன காஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த எல்லா விஷயமே ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஜென்ரலாக வந்து இதான் காஸ் பண்ணிட்டு இருக்கு. தாட்ஸ் வந்து ஆல்டர்ஸ் பண்ணுது ப்ரெசிபிடேஷன் பண்ணுது ஃபீலிங்ஸ் அது பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பா அப்படின்னு வரக்கூடியது. ஓகேவா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஸ்டிமுலேட்ஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இன்க்ரீஸ் அலர்ட்னஸ் அண்ட் ஆக்டிவிட்டி. அப்படியா செம்ம அலர்ட்டாக இருப்போம்ல ஏன்டா டி போடுறீங்க அலர்ட்னஸ் அண்ட் ஆக்டிவிட்டியா. கஞ்சா அடிச்சா செம்ம அலர்ட்டாக இருப்போமா அப்போ என்ன சுற்றி என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்குமா. கஞ்சா அடிச்சா எப்படா தெரிய போகுது. ஓகேவா வேற ஏதாவது கூட சப்ரைஸ் போட்டு கூட ரிப்ரெஷன் போட்டு நான் சொல்லிக்க மாட்டேன். அலர்ட்னஸை போய் போட்டிங்க பார்த்தீங்களா. சரி இது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். அலர்ட் தாட்ஸ் அண்ட் precipitation and feelings. ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். which one of the following is an opiate narcotics. opiate narcotic is a dirty business. opiate narcotic என்னது opiate narcotic opiate narcotic என்ன இருக்க போகுது மார்ஃபைனா இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பாகுபலிகா பாலையா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி மார்ஃபைன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கனா மார்ஃபைன் ஓபியட் நர்காட்டிக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னவா இருக்க போது மார்ஃபைனாக இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக தமிழரசி சூர்யா சுபஸ்ரீ ஹரிதா நிவி பிரித்து கீர்த்தனா கிருத்திகா ஜெயஸ்ரீ கௌதம் சீதாலட்சுமி ராதாகிருஷ்ணன் ஹரிஹரன் ஜெயஸ்ரீ கவி மோனிஷா கோகுலபிரியா யாரா ஃபாத்திமா கலக்கிட்டீங்கண்ணா. இது கூட ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா எஸ் ஒரு பிளாஸ்ட் அடிச்சுடுங்க பாப்பா. கமான் பிளாஸ்ட் அடிச்சு விடுங்கடா. செஷன் லைக் பண்ணாமல் இருந்தேன் லைக் பண்ணி விட்ருங்க. கமான் குயிக்கடா ஒரு பிளாஸ்ட் அடிச்சு விடுங்க. நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகேவா கமான் கைஸ் பாரதி கண்ணம்மாவா நல்ல விஷயம்டா. ஓகே பிளாஸ்ட் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட சேர்ந்து வச்சோங்க. ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் வந்துட்டு சேராமல் இருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வச்சுக்கோங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு லிங்க் இருக்குது. ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்க பை பண்ணிவிட்டு சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டெய்லியும் வந்துட்டு டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணலாம். டெய்லி இங்கேக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன அட்டன் பண்ணலாம் டெஸ்ட்டஸ் மை டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க. டெய்லி டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேவா சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வந்துடலாம். ஓகே we will resume it by 9. breakfast அப்படின்னு போட்டு 9க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம். ஓகேவா நம்ம 9க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். போய் சாப்பிட்டு வாங்க போங்க. போய் சாப்பிட்டு வாங்க.
வந்துட்டீங்களா? எஸ், வெல்கம் பேக். வருக என்று அன்புடன் வர வைக்கிறேன். எஸ் டாக்கண்ணா. ஹாய். எஸ் டா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? வணக்கம் ஐயா. காலை வணக்கம் ஐயா. சரி, நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் இல்லைங்க இல்லையா? சரி, சண்டே லேட் ஆகும் ஐயா. சண்டே ஆல்வேஸ் லேட்டு தானே ஐயா. சரி, என்ன பண்ணுறது? சரியா, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். எஸ், which of the following pass is wrongly matched? எந்த ஃபாலோயிங் பாஸ் வந்து ராங்லி மேட்சாக இருக்குது? which of the following pass is wrongly matched? சரி, வாங்க. எல்லாருக்குமே லேட்டா? சரி, எந்த ஃபாலோயிங் பேர் வந்து ராங்லி மேட்சாக இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு தெரியும், வினிகர் கான்செப்ஷனில் வந்துட்டு கோலிஃபார்ம் பாக்டீரியாஸ் நமக்கு யூஸ்ஃபுல் பண்ணாது. ஏன்னா இது ஒரு கிராம் நெகட்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பாக்டீரியாவாக இருந்துட்டு, என்னது கிராம் நெகட்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பாக்டீரியாவாக இருக்கிறனால இது நமக்கு குவாலிஃபை பண்ணாதுன்னு அர்த்தம். ஸோ கொண்டு போய் சித்தப்ப சிக்கனை சாப்பிட வந்தாலும் அப்படின்றது சந்தோஷம் தான். ஒரு ஆளாக சாப்பிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா, நான் சாப்பிட்றேன். ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி கோலிஃபார்ம்ஸ் வினிகர் அப்படின்றது என்ன இருக்க போது? ராங்லி மேட்சாக இருக்க போது, தப்பான கேள்வியாக இருக்க போது. ஓகேவா? ஹாய்டா ஸ்ரேயா. சூப்பரா. தமிழரசி, சந்தோஷ், கரிஷ்மா, மகா, தினேஷ், ஸ்ரேயா, கோகுலப்பிரியா, சாந்தியா, லக்ஷனா, கஷ்கின், ஃபாத்திமா, ரிஷா, தினேஷ் கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, Bacillus thuringiensis stains have been used for designing novel. Bacillus thuringiensis stains. நானும் அதான்டா சாப்பிட்டேன். நானும் இட்லி தான் சாப்பிட்டேன். Bacillus thuringiensis stains என்ன ஆகுது? பயோ insecticidal plant is going to be option D. Sorry, bio insecticidal delusional sululu அப்படினு சொல்லக்கூடிய option D is right answer. ஒரு நிமிஷம்டா. cold. Yes, okay. Bio insecticidal plants are சொல்லுங்க. Bacillus thuringiensis strains has been used to design for the bio insecticidal plants which is particularly pest specific இருக்கும். pest specific இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, which of the following pairs of biofertilizer? biofertilizer pair எது? biofertilizer எது? கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல ரெண்டுமே பயோஃபெர்டிலைசரா கொடுத்தது. இது ரெண்டுமே பயோஃபெர்டிலைசரா இருக்கும். அப்படியாடா, உங்களுக்கும் கொல்டா சேம் பிஞ்ச். ரெண்டுமே பயோஃபெர்டிலைசர். பயோஃபெர்டிலைசர் பயோஃபெர்டிலைசர். நாஸ்டாக், லெக்யூம்ஸ், ரைசோபியம், கிராஸ், சால்மனா, ஈகோலைலாம் பயோஃபெர்டிலைசராக வருதுன்னு பார்த்தியா? அதுதான் எனக்கு நினச்ச கஷ்டமாக இருக்குது. டேய் நல்லா பாடுறா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, அசோலா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ
பி கிடையாது, சி கிடையாது, டி கிடையாது. இட்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அசோலா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏடாக்கன்னா எஸ் த சூப்பர் சூர்யா சுபஸ்ரீ கலைக்கிறீங்க. ஓகேவா? என்னது அசோலாவும் ப்ளூ கிரீன் ஆல்கியும் தான் நம்ம இங்கே கான்செப்டில் கொடுக்க வரைக்கும் பயோ ஃபெர்டிலைசராக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அசோலா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கி அண்ட் அசோலா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். வர மாட்டேங்குது. ஓகே, the aquatic fern which is excellent biofertilizer is the aquatic fern which is an excellent biofertilizer. Aquatic fern, எந்த aquatic fern excellent biofertilizer கன்சிடர் பண்ணிருக்கோம்? aquatic fern which is excellent biofertilizer is எது? மறுபடியும் அதே தப்பு பண்றீங்களா? ஐயோ, மறுபடியும் அசோலா தான். அக்வாட்டிக் தானே பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அக்வாட்டிக் ஃபர்ன் கான்செப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொண்டு போய் ஆப்ஷன் ஏ அசோலா. அல்லல்லா அசோலா. ஓகேவா? மறுபடியும் அசோலா தான். முன்னாடி நம்ம பார்த்தது தான் ப்ளூ கிரீன் ஆல்கி கான்செப்ஷன் பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் ஏ சித்தப்பு சிக்கன் வராலா சே ஏ ஃபரடா வடி இஸ் ரைட் ஆன்சர். கணக்குனா சூப்பராக தமிழ் தினேஷ், காயத்ரி, சூர்யா, ஃபாத்திமா, ஸ்ரேயா, ஸ்டீஃபன், கரிஷ்மா, சஹா, சுபஸ்ரீ, தினேஷ், சீதாலட்சுமி, ரிஷா கலக்கிறீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எல்லாருக்குமே கோல்டா கிளைமேட் சரியில்லை போல இருக்குது. பட் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். வணக்கம் சத்யா. ஸோ ஒழுங்காக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இன்னும் ஒரு வாரத்துக்காவது நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு வாரத்தில் நமக்கு மிகப்பெரிய எக்ஸாம் இருக்குது. ஓகே, அதற்கு நம்ம ஹெல்த்து மோசமாகக்கூடாது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் சிம்பியாட்டிக் பயோஃபெர்டிலைசர். இப்போ நான் சிம்பியாட்டிக் பயோஃபெர்டிலைசர் இது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் சிம்பியாட்டிக் பயோஃபெர்டிலைசர். இது done. Non-symbiotic biofertilizer. யாராவது ஒரு ஆள் ஆப்ஷன் ஏ அசிடோ. அப்பாடா, ஆப்ஷன் ஏ அசிடோபாக்டர் தான். ஓகேவா? அசிடோபாக்டர் தான். நான் சிம்பியாட்டிக் பயோஃபெர்டிலைசர் நமக்கு பார்த்தது அசிடோபாக்டரா தான் இருந்துட்டு இருக்கு. கொண்டு போய் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அசிடோபாக்டர் தான் நமக்கு நான் சிம்பியாட்டிக் பயோஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கோ. நோட் பண்ணி வச்சோங்க. அசிடோபாக்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஃபைன். Note करो. Next question பார்த்தலாம். அடுத்த question. An enzyme that joins the ends of the two strands of the nucleic acid is called. The enzymes that joins the two strands of the nucleic acid. இதெல்லாம் பார்த்த question தான். அடிச்சு விடுங்க. ஸோ இதுக்கு நம்ம சொல்லக்கூடியது ஆன்சர் என்ன இருக்க போது? லிகேஸாக தான் இருக்க போகுது. ஓகேவா? எந்த என்சைமாக இருக்க போது? லிகேஸ் அப்படின்னு என்சைம் தான் இருக்க போது. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். மேட்ச் தி ஃபாலோயிங். நம்ம நாட்டிலையும் கொடுப்பாங்க நம்புவோம். சரி, நம்ம ஸ்டேட்லையும் கொடுப்பாங்க நம்புவோம். நம்ம அண்ணன் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் கொடுப்பாரா கொடுக்கலையான்றது. ஓரி சீக்வன்ஸ் என்ன இருக்கு? இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு. எஸ், இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸு. அடுத்தது ரெகக்னேஷன் சீக்வன்ஸு. எஸ், டிஎன்ஏ வேர் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் த டிஎன்ஏ அப்படின்றது. பாரண்ட்ராமிக் சீக்வன்ஸு பேஸ் பேர் ரைட்ஸ் அந்த சேம் அந்த டூ ஸ்டெப்ஸ். ஓகே, அதுக்கு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இதுக்கு ரைட் ஆன்சர்
சித்தப்பு ஏ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஏ ஏ ஏ ஏ என்ன ஏ ஏ தானே. 1 2 3 4 5 6 7 1 5 6 8. ஓகே கரெக்டு தான். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஆப்ஷன். இன்றைக்கி தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் அதான் மேடம். வேம்ப் அப்படின்னா வெசிபுலார் ஆர்கியோசியல் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன் டைப் ஆஃப் மைக்கோரைசாடா. அது வேம்ப் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் மைக்கோரைசா, சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆகிட்டு வந்துருக்குது. ஓகேவா? சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இன்றைக்கி வந்துடும், பட் எத்தனை மணிக்கு வருது அப்படின்றது கரெக்டாக தெரியாது. எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்னு தெரியாது. 8 மணிக்கெலாம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா பட் வேணா சொல்லி செஞ்சுருக்கான். ஓகே அடுத்த மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எல்யூஷன் என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் டிஎன்ஏல ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஓகேவா, இந்த வெளில நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊற்றி வச்சுப்போம். இல்லை இந்த வெளில நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஊற்றி வச்சுருப்போம். இதில் வந்துட்டு லாங்கஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டு எல்லாம் பக்கத்தில் இருந்துடும், ஷார்ட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டு தூரமாக ட்ராவல் ஆகி போகுன்றது படிச்சிருப்போம். ஸோ இதில் இந்த ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி தனியாக எடுக்கிறது, இந்த ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி தனியாக எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், எல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஜெல். ஓகேவா? குளோனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ். பிளாஸ்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவை. எலக்ட்ரோஃபோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ராசஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃப்ரான் டிஎன்ஏ. ஸோ இதை வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏடாக்கான டிபிசிலாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சே ஏ ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். சந்தோஷ், சுபஸ்ரீ, ரிஷா, ஃபாத்திமா, கர்ஷ்கின், ஜெயலட்சுமி, தினேஷ், ஸ்டீஃபன், முகேஷ், சாசுகே, காயத்ரி, தினேஷ், பிரவீன், ஸ்ரேயா, தேனு, காயத்ரி, கவி, லக்ஷ்மி. ஃபைன் ரகண்ணா. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 10 o'clock முடிச்சிருந்தா. 10 o'clock முடிச்சிடும். ஓகேவா? ஃபைன். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேவா? 30 questions தான் இருக்கும். Transgenic animals are those which have. The transgenic animals are those which have. What is the transgenic animals? Transgenic animals are those which have. Transgenic animals are those which have. என்னது? எல்லா செல்ஸ்லையுமே நான் முன்னாடியே பயோடெக்னாலஜி நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், ஒரு எலியை வந்து நம்மளாம் மாற்றினதுக்கு அப்புறமா தான், ஹியூமன் ஜீனோம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணிட்டு போய் படிச்சிருவோம். ஸோ எல்லா செல்ஸ்லையுமே ஃபாரின் டிஎன்ஏ வந்துட்டு இன்டியூஸ் ஆகிறது தான் நமக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் மைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபாரின் டிஎன்ஏ இன் ஆல் இட்ஸ் செல்ஸ், எல்லா செல்ஸ்லையுமே ஃபாரின் டிஎன்ஏவோட ப்ரெசன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் ஏ செத்தப்பு ஏ அப்படியே பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following cuts a DNA at the specific sites? Cuts a DNA at the specific sites. ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ்ல வந்து டிஎன்ஏவை கட் பண்றது. which of the following cuts a DNA at the specific size? எதை சொல்லிருக்கோம்? ரெஸ்ட்ரிக்ஷன், எண்டோநியூக்ளியஸ், ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் இல்லைனா கான்செப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நம்ம பார்க்குறது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸாக இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, ஸ்ரேயா, சந்தோஷ், பிரித்து, ஸ்டீஃபன், திஷா, காயத்ரி, தேனு, லக்ஷனா, கோகுலப்பிரியா, சுபஸ்ரீ, பார்வதி, மகா, ரிஷா, ஜெயலட்சுமி, கவி, ஹேமலதா, சஹா, கலகிரி, கர்ஸ்கின், கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் இருந்துட்டு போகுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். which of the following properties make plasmid suitable for the vector for gene cloning? Which of the following properties make plasmid as a suitable vectors for gene cloning? Gene cloning plasmid ஒரு நல்ல vector அப்படின்றது suitable பண்றது எதுவா இருக்கே?
ஆக்சுவலாக ஒரு பிளாஸ்மிட்னா என்னது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பிளாஸ்மிட் இஸ் அ ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ வித் ஓன் ரெப்ளிகேஷன் அண்ட் இஸ் ஒரிஜின் சைட் இருக்கிறது அப்படின்னு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். டக்கண்ணா சூப்பரா. ஸோ சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டக்கணுங்களா நோட் பண்ணி வச்சோம். ஓகே. ஸோ சி 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 எஸ் 𝒎𝒑𝒐 அப்படின்னு சொல்லப்படும் அந்த 𝒎𝒑𝒐. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குண்டாக்கண்ணா முடிச்சிடலாம். just 30 more questions தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? the first clinical gene therapy was done for the treatment of first clinical gene therapy படிச்சிருந்தோம் first clinical gene therapy எதுக்கு பண்ணப்பட்டுச்சு? first clinical gene therapy was done for the process. first clinical gene therapy இன்னி முடிட்டு எடுங்க. சாம்பிள் பேப்பர் தான்டா. ஜூன் 20 வரைக்கும். அப்போ எடுத்து பாருங்கள். நேற்று ஆரம்பித்தோமா? நேற்று என்ன டேட்டு? நேற்று 13th. அப்போ 7 இருக்க போகுது. 7லேருந்து 8 கிட்ட இருக்கும். ஓகே. இன்றைக்கி 2வது பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆக போகுது? ஸ்கிட், அதாவது சிவியர் காம்பினேஷன் இம்யூனோ டிஃபிஷியன்சி ரிசல்ட்டிங் இன் அடினைன் டிஃபிஷியன்சி. அடியாமின் அப்படின்னு பார்த்துட்டு போலையா? ஓகே. அடினைன் டிஃபிஷியன்சி டிஎமினேஸ் அப்படி. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி ஸ்கிட் இஸ் ரைட் ஆன்சர். டெலுலூஷன் சொல்லிட்டு அப்படி எஸ் ஃபார் 5 years ஓல்டு சைல்டு வந்துட்டு 1990 அந்த ரீஜன் வந்து பண்ணியிருப்பாங்க. எம்ப்ராய்டரி சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சோம். டெலுஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கலாம். சூப்பராக. தமிழரசி, சத்யா, சுபஸ்ரீ, சந்தியா, ஸ்ரேயா, ஹரிதா, கோகுலப்பிரியா, தினேஷ், சந்தோஷ், ஜெயலட்சுமி, சீதாலட்சுமி, கௌதம், திஷா, கவி, காயத்ரி, தேனு, மகேந்திரன், மகா, ஜாஃபர் ஹுசேன், தினேஷ், ஸ்டீஃபன், ரிஷா, கிருத்திகா, ஸ்ரீஹரி, ஹேமலதா, லக்ஷனா, கமலக்கண்ணன், பார்வதி, செல்வா. சூப்பரா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் எஸ் 1990 பண்ணக்கூட அந்த பொண்ணுக்கு பண்ணியிருப்பாங்க ஸ்கிட்ல. ஓகேங்களா? சரி. 4 years 5 years கரெக்டாக தெரியலையே. 1990 பண்ணாங்க. ஹியூமலின் இஸ் வாட் இஸ் ஹியூமலின்? ஹியூமலின் பட்டச்சுக்கு 4 years தான். இல்லை 4 years தான். ஓகே. 4 years தான். ஆமாம் 4 years தான். ஓகே. ஹியூமலின் it is a human insulin synthesized by genetic engineering using E. coli யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் இன்சுலினோட சிந்தசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஹியூமன் இன்சுலின் சிந்தசைஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு வித் E. coli ஜெனட்டிக் இன்ஜினியர் பேஸ் E. coli பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Engineered bacteria have successfully been used for the commercial production of. அதான் பார்த்தோம். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எதுக்கு? நாளைக்கு 11 o'clock டாக்கணும். நாளைக்கு 11 o'clock டா. ஒரு நாள் நமக்கு 11 o'clock இருக்கும், ஒரு நாள் நமக்கு 6 o'clock இருக்கும். நாளைக்கு 11 இருக்காது. நாளைக்கு மண்டே தானே, பெய்டு பேட்ச் கூட இருக்குது. நாளைக்கு 12 o'clock தானே இது. எஸ் ஹியூமன் இன்சுலின் தான். நாளைக்கு கிளாஸ் வந்து 12 o'clock இருக்கும். நாளைக்கு மண்டே அப்படியா? எனக்கு வெற்றி பெய்டு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு 12 o'clock தான் இருக்கும். 12 o'clock. ஓகேவா? சரி. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஹியூமன் இன்சுலின் இஸ் ரைட் ஆன்சர். ஹியூமன் இன்சுலின் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஓவர் 95% ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸில் எந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அதிகமாக இருக்க போது? மைஸ் தான் அதிகமாக இருக்கும் போது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். மைஸ் தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சவங்க. 95% ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸில் எது அதிகமாக இருக்குது? இது தெரியும் இல்லையா? மைஸ். எதில் நம்ம அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்போம்? எலியில் தான் நம்ம அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே கண்ணை மூட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்க போதுன்னா எலி தொல்லை தாங்கல சார் அப்படின்றது. ஓகே. இப்போ கூட நாங்கள் வயிற்றில் எலி ஓடுது அப்படின்னு சொன்னீங்களா? அதான் கேசிட்டு இருக்கிறது. ஓகேவா? விச் பேஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? எந்த பேர் வந்து கரெக்ட்லி மேட்ச் இருக்கு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்கானுங்கண்ணா. கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. which of the following pair is correctly matched? கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. which of the following pair is correctly matched? அக்வாட்டிக் பாராசிடம் டிரான்ஸ்ஃபர் இன்ட்ராக்ஷன்ஸ் கான்செப்ஷனில் கேட்குறேன். என்ன வரும்?
It is streamlined body for aquatic adaptation அப்படின்னு சொல்லக்கூடிய delusional சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய D streamlined body is for the aquatic adaptation நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாகுபலி வர மாட்டாரு, ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகே, வாங்கடா கண்ணா. ஓகே, வணக்கம். ஸோ ஆப்ஷன் டி நோட் பண்ணி வச்சுக்கோடா. ஓகே, ஆப்ஷன் டி ஸ்ட்ரீம்லைன் பாடி வந்து அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸாக வந்துட்டு இருக்க போகுது. ஸ்ட்ரீம்லைன் பாடி வந்துட்டு அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸாக வந்துட்டு இருக்க போகுதுடா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா சார்? ஏன் கொஸ்டின்ஸ் ஆர் டஃப்பாலாம் இல்லையே, ஈஸியாகவும் இருக்குது டஃப்பாகவும் இருக்குது, ரெண்டுமே மாடரேட் தானே இருந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு டஃப்பாலாம் ஒன்று எடுத்துகிட்டு வரலையே, இதெல்லாம் ஈஸி தானே. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் டி ஸ்ட்ரீம்லைன் அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸ். ஓகே, ஸ்ட்ரீம்லைன் அக்வாட்டிக் அடாப்டேஷன் அப்படின்றது. ஓகேவா, ஃபைன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், peoples are living at the sea level of above 5 million RBCs per cubic meter. sea லெவலுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க ஆல்டிடியூட் இருக்கும்போது. அப்போ வந்துட்டு 5400 மீட்டர் இருக்கிற ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மில்லியன் இருக்குமா. இது எதனால் இந்த ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றது கேள்வி. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? நார்மலாக வந்துட்டு சி லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஆர்பிசி தான் இருக்கும். பட் ரீஜன் ஆஃப் 5400 மீட்டர் ஸ்ட்ரீப்பில் இருக்கிறவங்க ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்க போதா ஆர்பிசி கவுண்ட் வந்துட்டு 8 மில்லியன் இருக்க போதும். ஓகேவா, ஸோ வாட் வில் பி த ரீசன் ஃபார் இட்? What will be the reason for it? The main reason is for atmospheric oxygen level வந்து எப்படி இருக்க போது, more the RBC they need to observe amount of oxygen to survive. அதிகமான amount of oxygen to survive ஆகிறதுக்காக தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. So it's going to be option A. Say A for adavati அப்படின்னு சொல்லி கூட option A is right answer. Option A is right answer. ஓகேவா சார்? எனக்கு எந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லடா டே, ஒரு கொஸ்டின் இல்லடா. இப்போ வந்துட்டு சி லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் கியூபிக் மில்லிமீட்டர் தான் அவங்க ஆர்பிசியில் எதிர்க்க போகுது. ஆனால் இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மலையில் வந்து போயிருப்போம் இல்லையா. மலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் அளவுக்கு இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் இருக்குது தெரியுமா, இட்ஸ் லெஸ் அண்ட் ஹென்ஸ் மோர் ஆர்பிசிஸ் ஆர் நீடட் டு அப்சர்வ் அப்படின்றது. ஏன்னா அங்கே வந்து மேலே போக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ட்ரெக்கிங்லாம் போயிருக்கீங்களா போகும்போது ஒரு மலை ஏற உங்களுக்கு என்ன ஆக போகுது, மூச்சு வாங்க. எதனால் மூச்சு வாங்க போகுது? பேசிக்காக உங்களுக்கு தானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் கேரோலே, உங்களுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேலே போக மூச்சு வாங்க போகுது. ஏன் மூச்சு வாங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக, நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கிற விட ஆக்சிஜன் லெவலுக்கு போக என்ன ஆக போகுது, நமக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து சரி மேலே போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாக போகுது. அப்படி கம்மியாக என்ன ஆகுது, நமக்கு அதிகமான ஆர்பிசி தேவை. என்ன தேவை? ஆர்பிசி தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும், நமக்கு அதிகமான ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ண முடியும், இருக்கிற ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி அதனால தான் கீழே வாழக்கூடிய மக்களுக்கு 5 மில்லியன் ஆர்பிசியும், மலை மேலே வாழக்கூடிய மக்கள் மலை மேலே என்ன இருக்க போது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்க போது, அதாவது அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்க போது. அதனால அதிகமான ஆர்பிசி இருக்கு. அந்த அதிகமான ஆர்பிசி இருந்தால் தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜனை என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணி உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் புரிஞ்சுதா? யா, பிரீத்திங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பேஸ் பண்ணி தான் கேள்வி. ஓகே, கிளியர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Xeric environment is characterized by Xeric environment அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா, சூப்பர். Xeric environment is characterized by. How does a xeric environment is characterized by? ஹியூமிடிட்டியில் கம்மியாக இருக்குது, லோ அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி. ஜெரிக் என்வரான்மெண்ட் எடுக்கும்போது தான் ஹியூமிடிட்டி தன்மை. ஓகே, அந்த காற்றுல வந்து ரொம்ப ஹியூமிடிட்டியாக இருக்கும் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது ஹியூமிடிட்டி தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி ஜெரிக் என்வரான்மெண்ட் எப்படி இருக்க போது, ஹியூமிடிட்டி தன்மை வந்து எப்படி இருக்க போது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரே நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் நிமிட் ஃபார் 5 நிமிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அப்போ அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி என்ன இருக்க போகுது அப்படின்னு. ஜெரிக் மீன்ஸ் ஜெரிக் தெரியாடா? ஜெரிக் இந்த அதாவது ஸ்கார்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸ்கார்சிட்டி ரொம்ப
இந்த டெசர்ட்லாம் சொல்லுவோம் தெரியுமா, டெசர்ட் ரொம்ப ட்ரையாக ரொம்ப டெசர்ட்லாம் அந்த கான்செப்ட்டில் சொல்லுவோம்ல, அதான் ஜெரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டெசர்ட் கான்செப்ட்லாம் சொல்லுவோம், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது அதான் ஜெரிக். ஜெரிக் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோமே, என்ன ஆச்சு பக்கத்தில் வர எல்லாம் மறக்குதா? ஜெரிக் என்வாயன்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி இந்த பிரேக்கிங் பேடில் வரும் தெரியுமா, ஒரு நிறைய சீன்ஸ் வரும், பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வரும் இல்லையா, ஸோ அதில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ இதில் என்ன இருக்க போகுது, ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், தெர் இஸ் லோ மாய்ஸ்சர் ஹியூமிடிட்டி, என்னது லோ அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி என்ன இருக்க போது, ரொம்ப கம்மியாக இருக்க போது அந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா ஓகேவா என்ன இருக்க போது, லோ அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி வந்து இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, டெசர்ட் கான்ஸ்டியூஷன் வரல, இல்லை பாலைவனம் இல்லை, பாலைவனம் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. டெசர்ட் மாதிரி இருக்கும் கான்செப்டில் சொன்னேன். வெஜிடேஷன்ஸ், அதில் வெஜிடேஷன் நடக்கிறது அப்படின்றது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் எங்கே பார்க்க முடியுங்கள, அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கிறது அப்படின்றது. ஓகேங்களா, எஸ் 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 வாட்டர் ஸ்கார்சிட்டி அதெல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்றது. அனிமல்ஸ் தட் கேன் டாலரேட் த நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity. அனிமல் தட் கேன் டாலரேட் த நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity சார். சலினிட்டியை டாலரேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், சலினிட்டியை டாலரேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ், சலினிட்டியை டாலரேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், எஸ் ஸ்டீனோஹாலைன் அப்படின்றது. ஆலோஃபைல்ஸ்னு படிச்சிருப்போம். ஆலோனா எதை பேஸ் பண்ணி வருது, சால்ட்டை பேஸ் பண்ணி வருது இல்லையா. ஸ்டீனோஹாலைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணி வாழும், ப்ரொவைட் பண்ணி வாழும் அப்படின்றது ஸ்டீனோஹாலைன் அப்படின்றது. This is going to be option A is right answer. Animal that can tolerate the narrow range of salinity is called as a stenohaline இருந்துட்டு இருக்கு. So option A is right answer இருக்குனா animal that can tolerate the narrow range of salinity is called as a stenohaline. Stenohaline நோட் பண்ணி வெச்சுங்க. ஓகே, stenohaline. ஓகேவா, குட் மார்னிங் டா, குட் மார்னிங் நீலம், குட் மார்னிங் டா. ஓகேவா, கிடைக்கும்டா நம்ம அட்மாஸ்பியர் நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து போட்டுருப்போம்டா, டெலகிராம் குரூப்ல போட்டுருப்போம்டா. ஓகேவா, டெலகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். Largest amount of fresh water are found in. Largest amount of fresh water is found in. எங்க நம்ம அதிகமான fresh water வந்து பார்க்க முடியும். Largest amount of fresh water is found in. Largest amount of fresh water is found in. சார் ஒரு 2 சாப்டர் சொல்லுங்க சார். ஹை வெயிட்டேஜ் molecular base of inheritance அது படிச்சோம். ஜெனெடிக்ஸ் அப்புறம் எவல்யூஷன் என்னது ஈகாலஜி, ஜெனெடிக்ஸ் அண்ட் ஈகாலஜி படிங்கடாங்கண்ணா, அதான் ரொம்ப இது. சரி, ஃப்ரெஷ் வாட்டர், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம எங்கே ஃபவுண்ட் பண்ண முடியுது, போலார் ஐஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கனு வந்தாலே, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்றது. ஓகேவா, இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு எங்கேருந்து கெயின் ஆகப்படுது, போலார் ஐஸ் இருந்தும் கிளேஷியர்ஸ் இருந்தும் நமக்கு கெயின் ஆகப்படுகிறதுன்னு அர்த்தம். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பரா தமிழரசி, விக்னேஷ், மோனிஷா, நீலம், ஹரிதா, சீதாலட்சுமி, ஃபாத்திமா, கௌதம், ஸ்டீஃபன், ஜாஃபர் ஹுசைன், தேனு, சந்தோஷ், ஃபாத்திமா, ஹரிதா, கீர்த்தனா, ஸ்ரேயா, ரிஷா, கிருத்திகா, ஸ்ரீஹரி, ஜெயலட்சுமி, திஷா, கரிஷ்மா, லக்ஷனா, சத்யா, கவி, கோகுலப்பிரியா, காயத்ரி, சுபஸ்ரீ, சஹா, கண்ணா, அர்ஷத், பார்வதி, பாலாஜி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சி. ஓகே 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 சி 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 ரகண்ணா, சி ரகண்ணா. ஃபைன், இன்னும் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓப்பன் ஆகல, நீ தான் ரிலீஸ் ஆகுது, ஓப்பன் ஆகல இன்னும். சென்னைஸ் கொஸ்டின் பார்த்துலாம். ஸ்டடி ஆஃப் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் தர் என்விரான்மெண்ட். ரொம்ப ஈஸி. இது ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இருக்குண்ணா. அதான் சொன்னேன்டா, ஜெனெடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்ஸ் படிங்க, முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். முக்கால்வாசின்னா கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் பண்ண. ஜெனெடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்ஸ் மூணுமே படிச்சுங்க. 6 சாப்டர் படிங்க, அதிகமான கொஸ்டின்ஸ் எங்களால் ஆன்சர் பண்ணலாம். இல்லைன்னா 12th மட்டுமா நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃபுல் மார்க்லாம் வேணாம் சார், கொஞ்சம் பாஸ் மார்க் இருந்தால் போதும் சார் அப்படின்னு 12th ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஈகோ சிஸ்டம் அப்படின்னு, இன்டர்ரிலேஷன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் தர் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னவா இருக்க போது, சிஸ்டம். என்ன சிஸ்டமா? ஏய், ஸ்டடி தானே கேட்டிருக்கான். என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. டேய், ஸ்டடி தானே கேட்டிருக்கான். ஈகாலஜி, ஸ்டடி ஆஃப் இன்டர் ரிலேஷன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் தர் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஈகாலஜி. ஈகோ சிஸ்டம் கிடையாது, ஈகாலஜி. ஈகாலஜி ஓகே, ஈகாலஜி பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறது. ஈகாலஜி சாப்டர் தானே இது. ஈகாலஜி சாப்டர் 3 யூனிட் இருக்குது. என்னது? ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ். அடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தான் நமக்கு என்ன இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஈகாலஜி.
ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்னையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே ஆப்ஷன் ஏ ஈகாலஜி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்போ அனிமல் கிங்டம் அண்ட் பிளான்ட் கிங்டம் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் கண்ணா, பட் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஜெனடிக்ஸ் அண்ட் ஈகாலஜி. ஜெனடிக்ஸ் அண்ட் ஈகாலஜி அளவுக்கு அனிமல் கிங்டம் அண்ட் பிளான்ட் கிங்டம் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றது. ஏன்னா அது ஒரு சாப்டர் தான், ஒரு சாப்டர் எவ்வளோ கொஸ்டின் வரப்போகுது, மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் வரலாம். பட் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர்லேருந்தே நமக்கு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேன்சர் அண்ட் நீட்லேருந்து 9 கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஈகாலஜி பார்த்தோம் அப்படின்னா அதுல 3 சாப்டர்லேருந்து 15 கேள்வி விட்ட கேட்கலாம். ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், the sum of the total population of the same kind of organism constitute the sum of the total population of the same kind of organism that are sum of total population of the same kind of organism அப்படின்றது பிசிஸ் தான் கஷ்டமா இருக்கா? ஈஸி ஆக்கிறாங்க சார், நம்ம ஈஸி ஆக்கிறாரு. sum of the total population of the same kind of organism constitute அதான் நான் சொல்லிருக்கோம் sum of the total population, அதான் பாப்புலேஷனுக்கு அப்புறமா சொல்லக்கூடிய நம்ம ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே இட்ஸ் கோயிங் டு பி delusional சுலுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸ்பீஷிஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். sum of the total population of the same kind of organism constituted ஸ்பீஷிஸ் தான் கான்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி ஸ்பீஷிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின், soil best suited for the plant growth is, which soil is best suited for the plant growth? நம்ம நீங்கள் எங்கெல்லாம் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செடி கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக கலரில் ஒரு சாயில் வச்சுருப்போம் இல்லையா? கருப்பு கலரில் ஒரு மாதிரி சாயில் மாதிரி இருக்கும், உரம் மாதிரி. நீங்கள் போயிருக்கீங்களா? ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்களாவோ இல்லை ஏதாவது கடைக்கு நீங்கள் இது வாங்க போனீங்களாவோ, செடி வாங்க போனீங்களா, அவங்க என்ன கொடுத்துருப்போம்? கருப்பு கலரில் சாயில் வச்சுருப்பான். அந்த சாயில் தான் பிளான்ட் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சாயிலோட பேர் என்ன? loam soil. Super, is going to be option B is the right answer. என்ன soil காட்டட்டா? ஒரு நிமிஷம் இருங்க. loam soil அப்படின்னு சொல்லுவோம். கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுதான். ஓகே, இதுதான் நம்ம loam soil அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பயோமாலிகுல்ஸ், பயோமாலிகுல்ஸ்லேருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்கப்படலாம். பயோமாலிகுல்ஸ் தான் பயமாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே புரிஞ்சுதா? சரிடா. அப்போ இதான் நம்ம லோம் சாயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் தான் நமக்கு க்ரோத், பிளான் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செடி வாங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது கடையில் போய் ஏண்டா இப்போ தானே டயக்ராமே காட்டினேன் லோம் சாயில்னா என்னது அப்படின்னு. அது பேர் அதுக்கு வச்சு கூட பேர்ரா. கிளேனா என்னென்னா சொல்லுவேன், சாண்டி சாயில்னா என்னென்ன சொல்லுவேன். அந்த மாதிரி தான் அது பேர் அதுக்கான அதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கருப்பாக இருக்கும். அதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் ரிச் அதிகமாக இருக்க போகுது. ஓகேவா? அதான் நம்ம பிளான் க்ரோத் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது செடி கடை தான் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக அங்கே வச்சிருப்பான். Which of the following is expected to have the highest value in the grassland ecosystem? Highest value in the grassland ecosystem. Big doubt. ஆமாம். அனிமல் கிட்டலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கானா? நம்ம வந்து கான்செப்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், நம்ம ரெக்கார்டு செஷனில் செக் பண்ணி பாருங்கள். அனிமல்ஸ் கிட்டலாம் ரொம்ப ஈஸி தான். அது எப்படி கடைசி நேரமாக தான் உங்களுக்கு பயம் வருமா? சாரி. ஸோ expect to the value of the grassland. Which are the following expect to have the highest value? Highest value என்ன இருக்க போகுது? இருக்கிறதுல highest value. Net primary productivity எப்படி உங்களுக்கு highest-ஆ இருக்க போகுது? Gross production தானே highest-ஆ இருக்க போகுது. கண்ணுங்களா? GPP, NPP நல்லா புரிஞ்சுங்க. GPP, NPP அந்த கான்செப்ட் தான் கிராஸ் ப்ரொடக்ஷனும் நெட் ப்ரொடக்ஷனும் அப்படின்றது. இப்போது என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. என்ன இருக்குது? என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் கடையில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து என்னோட வியாபாரம் மட்டும் 1000 ரூபா. ஒரு நாளைக்கு என்னோட வியாபாரம் 1000 ரூபா. என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் கடையில் என்னோட வியாபாரம் 1000 ரூபா. அந்த 1000 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரம் இருக்குது. மொத்த வியாபாரத்தை நம்ம சொல்கிறது நம்ம கிராஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஓகேவா? கிராஸ் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கும்போது ஒரு நாள் என்னோட மொத்த வியாபாரம் எனக்கு அதுவுமே மொத்தமே லாபமாக இருக்குமா? லாபமாக இருக்காது. ஏன்னா நான் ஐஸ்கிரீம் எல்லாம் வேற எங்கேருந்தோ வாங்கியிருப்பேன். ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேற எங்கேயாவது வாங்கியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 700 ரூபீஸ்க்கு ரா மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது எனக்கு இதை நஷ்டம் போக இந்த செலவு போக மிச்சம் இருக்கிற 300 ரூபா எனக்கு லாபம். மிச்சம் இருக்க 300 ரூபா லாபம். அந்த லாபத்தை பற்றி மட்டும் பேசுறது தான் நெட் ப்ரொடக்டிவிட்டி. லாபத்தை மட்டும் பற்றி பேசுறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நெட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் லாஸ். செலவு போக அப்படின்னு சொல்லல, அதான் நம்ம ரெஸ்பிரேஷன் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எதில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்க போகுது? எதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்க போகுது? பேசிக்காக நம்ம கிராஸ் ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு என்னோட வியாபாரம் தான் ஹையஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா?
நல்லதே நடக்கணும்னா நீ ஒரு வாட்டி சொன்னால் போதும்டா கண்ணா, ஓகேவா? நல்லது நடக்கணும், ஓகேவா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கிராஸ் ப்ரொடக்ஷன் ஜிபி தான் இருக்க போது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்க போதுன்னு அர்த்தம், ஓகே? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி, சித்தப்பு சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட்டா வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். பேம்பூ பிளான்ஸ் இஸ் க்ரோவிங் இன் த ஃபர் ஃபாரஸ்ட், தென் வாட் வில் பி த ட்ராபிக் லெவல் ஆஃப் இட்? பேம்பூ பிளான்ட்ஸ்னு கொடுத்துறேன். பேம்பூ பிளான்ட்டோட ட்ராபிக் லெவல் என்னவா இருக்க போகுது? நேற்று நான் ட்ராபிக் லெவலை பற்றி எடுத்துருந்தேன், என்ன இதெல்லாம் வரும் அப்படின்னு. அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வணக்கம் சாசுக்கு. போதும்டா போதும். கொஸ்டின் ப்ராக்டிஸும் பார்த்தா டைம் வந்தால் பார்த்துக்கோங்க. நான் இட்லி சாப்பிட்டோமா. ஸோ பிளான்ட் வந்தாலும் என்ன இருக்குது? ஆட்டோட்ராஃபிக்காக தான் இருக்க போகுது. தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்றது. அப்படின்னு கான்செப்ட் கூட ப்ரொடியூசராக இருக்க போது. ஸோ ட்ராஃபிக் லெவல் 1. ஆட்டோட்ராஃபிக் பேசிக்காக என்ன ஆக்ட் ஆகுது? ப்ரொடியூசராக ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் ஒரு சாப்டர்ஸ்க்கும் கொடுத்த கொஸ்டின்ஸ் அண்ட் ரிசல்ட் பார்த்தா போதுமா சார் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண? தாராளமாக நல்லாவே ஸ்கோர் பண்ணதுக்கு அதுவே போதும். நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது போதும், ஓகேவா? சரி, ஆமாம், நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, நேற்று அந்த ட்ராபிக் லெவலில் இருக்கும், ஓகேங்களா? அதில் என்னென்னு செக் பண்ணி பாருங்க. இந்த கிரேட்டஸ்ட் பயோமாஸ். அதே மாதிரி நான் இன்னொரு வந்துட்டு இருக்க போதுடா, பெடிகிரிக்கு வேணுமா? சரிப்பா, நான் உங்களுக்கு கெமிக்கல் கோஆர்டினேஷன் என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதுக்கும் நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? இன்னொரு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி ஒரு டவுட் தான், நாளைக்குள்ளே வந்துடும், ஓகேங்களா? நாளைக்கு வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷனில் என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் பயோமாஸ் ஆஃப் ஆட்டோட்ராஃபிஸ் இன் ஓஷன்ஸ் இஸ் தட் ஆஃப் greatest biomass in autotrophs in oceans is that of என்ன இருக்க போது? free floating microalgae, cyanobacteria, nanoplankton is going to be option B. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய free floating microalgae, cyanobacteria and nanoplankton அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் B will be the right answer. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மைக்ரோஆல்கே, சைனோபாக்டீரியா, நானோபிளாங்க்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கரெக்டாப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழ்நசி, விக்னேஷ், ஹரிதா, சந்தோஷ், ஜாஃபர் ஹுசேன், ரம்யா, கிருத்திகா, கண்ணா, மனக்கா, வடிவேல், ஹரிதா, பார்வதி, சுபஸ்ரீ, சஹா, ஜெயலட்சுமி, ரிஷா, கமலக்கண்ணன் கலக்கிட்டீங்களா? சாசுகே சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா? பாகுபலிக்கா பாலையா? ஃபைன். சரி, போறேன்டா. ஐ வில் ட்ரைடா. ஸ்ட்ரேயாவா? சார்ரா, மறந்துட்டேன்டா. நீங்கள் ஏன் அடிக்கடி இந்த மாதிரி மாற்றி வர சொல்கிறது? எப்போ வந்திருப்பீங்க, நான் மறந்துட்டேன். சரியா? சரி, ஓகே. சாப்பிட்டுட்டே பார்க்குறேன் சார், நான் என்ன திஞ்சானடா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which part of the world has high density of organism? Which part of the world has high density of organism? அந்த காம்படிஷன் அமன்சாலிசம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட சார், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணுமா? சார், நான் கொடுக்குறேன். which part of world has high density of organism? எந்த பார்ட்ல இருந்து இருக்குது? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமாக பார்க்க முடியாது. ஃப்ளோரிடா வச்சு கொஸ்டின்ஸ் நீட்டுக்கு வருமா சார்? வருமா அப்படின்னு வந்திருக்கு. பட் அதுக்கு நான் போன நீட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்களேன், ரீசெக் பண்ணி பாருங்க, நம்ம வீடியோ செஷனில் போய் செக் பண்ணி பாருங்க, டைப் பண்ணியே பாருங்க, ஓகே? போன நீட்டுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளோரல் டயக்ராம்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் இது போட்டிருந்தேன்டாக்கன்னா, ஃபேமிலிஸ்னு சொல்லி போட்டிருப்பேன். என்னென்ன நான் என்சிஆர்டி டாப்பிக்கில் கூட எல்லா ஃபேமிலிஸும் சொல்லி போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அது நான் போன நீட்டுக்கே போட்டது, ஓகே? இந்த நான் போடல, அது செக் பண்ணி பாருங்க, ரெக்கார்டாக இருக்கும். ஸோ ரைட் ஆன்சர் இருக்கும் போது ஆப்ஷன் டி, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலுலு பாலாஜி போதும், பாலாஜி திருப்பதி பாலாஜி போதும். ஒரு வாட்டி சொன்னால் போதும் படைக்கண்ணா, நீயே சொல்லிட்டு இருந்தேண்ணா, ஒரு வாட்டி சொன்னால் போதுண்டாக்கண்ணா, ஒரே பண்ணிட்டு இருந்தா பிளாக் கிளிக் பண்ணிடுவாங்கடா. ஒரு வாட்டி சொன்னால் போதுண்டா, ஓகே? ஸ்பாம் பண்ணாதீங்க, ஓகே? ஒரு வாட்டி சொன்னால் போதும். சரி, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரைட் ஆன்சர், ஓகேவா? ட்ராபிக்கல் ரொம்ப பெருசாக இருக்குது சார், படிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது சார், நான் என்னடா பண்ணுவேன் இதுக்கு? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ரைட்.
Next question பார்த்தலாம். அடுத்த question, which of the following communities is more vulnerable to the invasion of outside animals and plants? More vulnerable to the invasion of outside animals and plant. 2026 தான் ஆமாடா 2026 போன நீட் அதுதான் 2026. இனிமே போன நீட்னா நீட் 2026 தான் கேன்சல் ஆச்சு தெரியுமா? அதான் போன நீட் அப்படின்றது நீட் 2026 கேன்சல் ஆயிருச்சு. ஓகே சரி, which is more vulnerable invasion by the outside animals and plants. Outside animals and plants more vulnerable என்ன இருக்க போது? ஓஷோனிக் ஐலாண்ட் கம்யூனிட்டிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலா அது என்ன பண்ணிக்க போது, அது தனக்கு இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட ஈகோசிஸ்டம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேவா, அதுக்கு தேவையான ஈகோசிஸ்டம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, அது வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ வெளியில இருந்து ஒரு அனிமல்ஸோ பிளான்ஸோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளரபிளா இருக்க போதுன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா அதுக்கு தனியாக என்ன இருந்துருக்கு, ஒரு ஈகோசிஸ்டம் தனியாக இருந்துட்டு இருக்கு. இட் ஹாஸ் இஸ் ஓன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல வந்துட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு அதிகமான பிரச்சனை வந்துருக்கு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. தமிழரசி, ஸ்ரேயா, விக்னேஷ், ஹரிதா, ரம்யா, வடிவேல், சிவானி, ஃபாத்திமா, சுபஸ்ரீ, ரம்யா, கிருத்திகா, திஷா, சந்தோஷ், ஜாஃபர் ஹுசேன், ரிஷா, தாரணி, லக்ஷனா, ஃபாத்திமா, காயத்ரி, ஸ்ரீஹரி, சஹா, கண்ணன், பாலாஜி, சுபஸ்ரீ, சீதாலட்சுமி. சூப்பர் இருக்கா. இது கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகே ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பாப்போம். கமெண்ட் சூப்பராக ஹேமலதா மகேந்திரன். ஓகே ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுடுங்க பாப்போம். லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட தான் இருக்க போகுது. லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்க போகுது. ஒரு பிளாஸ்ட் தடிச்சு விடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி அடிச்சுங்க. விக்னேஷ் சொன்னேன் நான் கேட்கலையா, செகண்டாக சொன்னேனே பிளாஸ்ட் அப்படியே செஷன் லைக் பண்ண வச்சுங்க. ஓகேடா கஸ்கே. ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்டா, நல்ல விஷயம். செஷன் லைக் பண்ணுங்கள். செஷன் லைக் பண்ணாமல் யாரோ பார்த்துட்டு செஷன் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருணும். ஓகேவா, சூப்பர் இருக்கணும். சூப்பர் பென்டாஸ்டிக் அண்ட் பென்டாபுலஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், the rate of which light energy is converted into chemical energy of organic molecule in the ecosystem. Light energy converted into chemical energy. photosynthesis தான் கேட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் நடக்குது. ரேட் என்ன ரேட்டு? கஷ்டமெல்லாம் வராதுடா, கொஞ்சம் ட்விஸ்ட். அது பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் இன்டெப்த்தாக போனால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரே ஆன்சர் தான், ஒரே கொஸ்டினை இப்படி மூக்க தொட்டாமல் இப்படி போய் மூக்க தொட்டிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல போதும். ஓகேவா, சூப்பரா. கன்வெர்ட் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி, மொத்தமாக கன்வெர்ட் ஆகுது. என்ன சொல்லிருக்கோம், கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவேஷன் அப்படின்றது. பேசிக்காக வந்து நமக்கு என்ன வந்துருக்கு, ஃபோட்டோஸ் இந்த கான்செப்ட்ஸ் தான். ஃபோட்டோஸ் என்னது, லைட் எனர்ஜி தான் கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது, நம்ம ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆப்ஷன் பி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஃபென்டாஸ்டிக். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்ஷன் gross primary production. Option B is right answer. Super. Tamilarachi, Saha, Sasuke, Santosh, Subashri, Ramya, Gokulapriya, Shivani, Harita, Sasuke, Jafar Hussain, Afra, Kritika, Dharani, Pandian, Maha, Vignesh, Karishma, Tisha, Risha, Karshkin, Shivani, Kamalakannan, Hari, Lakshana, Jayalashmi, Balaji, Gayatri, Shreya, Sita Lashmi, Kalagdina. It's going to be option B is right answer. Option B தான் கண்ணா, B. ஓகே, ஒருத்தன் ஏ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான், ஏ தவிர எதுவும் டைப் பண்ண வராதான்னு தெரியல. சரி, in your opinion which is the most effective way of to conserve plant diversity of an area? உங்க ஒப்பீனியன் பொறுத்து சொல்லுங்க. which is the most effective way to convert plant diversity? ஒரு இடத்துல வந்து plant diversity வந்துட்டு இது பண்றதுக்கு, பாதுகாப்புறதுக்கு, கன்சர்வ் பண்றதுக்கு எது பெஸ்ட் மெத்தடு? பெஸ்ட் சரவணா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எது பெஸ்ட் மெத்தடா இருக்கு கன்சர்வ் பண்றதுக்கு ஒரு இடத்துல? எது பெஸ்ட் மெத்தடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமா? எனக்கு இந்த ஆக்ஸ் இல்லையாடா, செக் பண்ணி பார்த்தாலே கிடைக்கும்டா உங்களுக்கு. ஃபேமிலிஸ்ன்னு போட்டிருப்பேன்டாக்கண்ணா, ஃபேமிலிஸ் நான் என்சிஆர்டி ஃபேமிலிஸ் 5-6 ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த 5-6 ஃபேமிலிஸில் வந்து நான் கொடுத்துருப்பேன், அந்த நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபேமிலிஸும் சரி, நான் என்சிஆர்டி டாபிக், ஏன்னா என்சிஆர்டில் இல்லை ஃபேமிலிஸ் வந்து நம்ம என்சிஆர்டில் இல்லை, நான் என்சிஆர்டி டாபிக் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ அதில் போய் செக் பண்ணி போகிறேன் ஒன்ஸ். ஓகே, இதுக்கு என்ன பார்த்து பயோஸ்பியர் ரிசர்வ் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம், பை கிரியேட்டிங் பயோஸ்பியர் ரிசர்வ். அப்போ பெஸ்ட் லெஜெண்ட் சரவணா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அனைத்து இந்த பாட்டு பாடி வரல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பை கிரியேட்டிங் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி
பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா which group of vertebrates comprises the highest number of endangered species? highest number of endangered species எந்த குரூப்ல இருந்துட்டு இருக்கு? எந்த குரூப்ல வந்து நம்ம highest number of endangered species வந்து பார்க்க முடியுது? highest number of endangered species. Which group comprises the highest number of endangered species? amphibians இல்ல. அப்ப அடுத்து என்ன போட்டாகணும்? amphibians போட்டுக்க கூடாது. amphibians இல்லையே அங்க. ஆப்ஷனுக்கு ஏத்த பதில் தான். எனக்கு தெரியும் சார் இதான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. ஆப்ஷனுக்கு ஏத்த பதிலா தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1/4 of the mammals. 1/4 of the mammals are in a brink of extinction. extinct ஆகிற வழியில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது 1/4 of the mammals are at the risk of extinction அப்படின்றது. இது தெரியுமா? ரெப்டைல்ஸ் கிடையாது, இது தெரியாது, mammals தான். 1/4 of the mammals. நல்லா புரிஞ்சுக்கோங்க. mammals-னா ஹியூமன் பீயிங் மட்டும் கிடையாது. mammals அப்படின்றது ஹியூமன் பீயிங் மட்டும். நிறைய பேர் அந்த நினைப்பிலே தான் படிச்சுட்டு இருக்கீங்க. mammals-னாலே ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படின்றது. பாலூனிகள் அப்படிதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பாலூனிகள் தான் நம்ம mammals அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, ஹியூமன்ஸால மட்டுமே கிடையாது. ஹியூமன்ஸை தாண்டி நிறைய ஆர்கானிசம் மேமல்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ 1/4 ஆஃப் த மேமல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் 4/1 பங்கு வந்துட்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கான். இது மேமல்ஸில் வந்து 4/1 பங்கு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடியது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆம்பிபியன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்டென்ஷன், பட் அது கொடுக்கல. கண்டுபிடிச்சிட்டேன் சார், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம் டாக்கண்ணா அப்பாடா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 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 பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய. ஓகேவா? எஸ், பாலூட்டிகள் அப்படின்னு. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ரீசன் ஆஃப் டைவர்சிட்டி இன் லிவிங் பீயிங்ஸ் இஸ் டியூ டு. ரீசன் ஆஃப் டைவர்சிட்டி இன் லிவிங் பீயிங்ஸ். எதனால லிவிங் பீயிங்ஸ்ல டைவர்சிட்டி வந்துட்டு இருக்கு? கண்டுபிடிச்சேன். அடுத்து என்ன வரும்னு தெரியும். நோயை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நோயை தீக்கிறதுக்கு டாக்டரா ஆடான்னு பார்த்தா காதல் நோயை கண்டுபிடிச்சேன்னு அப்படின்னு உட்காந்து பாட்டு பாடிட்டான். ஆப்ஷன் தெரியல சார். ஆப்ஷன்ஸ் தெரியலையா? ஏண்டா இவ்வளோ பெருசாக வந்து ஓ நடந்துக்கிட்டே இருந்தேன். சரி அதான் தள்ளியா சொல்லுங்கள். தெரியல சொல்லுங்க. Reason of diversity of living beings is due to is mainly due to a long term evolutionary change அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எப்படின்றதுக்குள்ள சேஞ்சஸ் நடக்காது. எப்படின்றதுக்குள்ள மனிதன் குரங்குலேருந்து வரல. குரங்கு இப்போ வந்து அம்மா வந்து குரங்கா இருக்காங்க, டக்குன்னு குழந்தை பிறந்தா மனிதனாக மாறல. அப்படி வந்து எவல்யூஷன் சேஞ்ச் நடக்கவே இல்லை. இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். பலாயிரம் கோடிக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமா தான் நமக்கு எவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அதனால தான் சொல்லிப்போம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன மனிதனை வந்து எல்லாருமே 6 feet இருந்திருப்பாங்க. எல்லாருமே 6 feet ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருந்திருப்பாங்க. பட் இப்போ நம்ம எப்படி மாறிட்டோம்? இப்போ நம்ம அப்படிலாம் இல்லை. எல்லாருமே 6 feetலாம் இல்லை இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெயண்ட் லுக்கில் இருந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன மேமல்ஸ் எல்லாம் மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் லுக்கோடு இருந்திருக்காங்க. பட் இப்போ அப்படி இல்லை. அதான் பல கோடி வருஷமாக மாற வந்து நமக்கு என்ன இருக்குது? நமக்கு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி லாங் டர்ம் எவல்யூஷனரி சேஞ்சஸ் அப்படின்றது. அங்கே எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும். அங்கே ஸ்காலர்ஷிப்பில் அங்கே யூனிவர்சிட்டியில் படித்தா நீங்கள் ஜப்பானில் போய் படிக்கலாம். ஏன் ஜப்பான் ரொம்ப பிடிக்குமா? நல்ல விஷயம். கொஞ்சம் கொஸ்டின் தானே கண்ணா, இன்னும் 2, 3, 5, 4 கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஓகேவா? முடிச்சிட்டோம். we are going to finish. An institution where valuable plant materials likely to become irretrievably lost in the wild or in a cultivation is preserved in a viable condition is known as. லாஸ் ஆகிறத வயபிள் கண்டிஷனில் ப்ரிசர்வ் பண்ணுறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஹெர்பேரியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜீன் பேங்க். ஹெர்பேரியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒட்டி வைக்கிறது. பிளான்ட்டை பிச்சு எடுத்து என்ன பண்ணுறது? ஒட்டி வைக்கிறது. ஃப்ளவரோட ஒட்டி வைக்கிறது. தெரிஞ்ச ஸ்டடீஸுக்காக பண்ணக்கூடியதான் ஹெர்பேரியமாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஜீன் பேங்க் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. டி தான் வரும்.
ஹெர்பேரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒட்டி வைக்கிறதாக்கண்ணா, பிளான்ஸை ட்ரை பண்ணி ஒட்டி வைக்கிறது ஃபார் த ஸ்டடி பர்பஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருந்தது நம்ம நாட்டில், இந்த பிளான்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாகணும், இந்த பிளான்ட் நம்ம திருப்பி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, பிளான்ட்டை ஒட்டி வைக்கிறது. ஹெர்பேரியம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்துட்டு ட்ரையான பிளான்ட்டை வித் ஃப்ளவரோட ஒட்டி வைக்கிறது, இதான் நம்ம ஹெர்பேரியம் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரியா? ஜீன் பேங்க் அப்படி இல்லை, ஸ்டோர் பண்ணி எப்படி சீட் பேங்க்ல நம்ம இருக்கோம் அதுமாதிரி ஜீன்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இன்வெர்டர் கண்டிஷன்ஸ் கான்செப்ஷனில். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். At present, the most significant cause of extinction of biodiversity are probably, இன்னைய பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் which is the most significant cause of extinction of biodiversity? Extinction of biodiversity-க்கு most significant cause என்னவா இருக்க போகுது? most significant cause என்னவா இருக்க போகுது? என் ஃபுல் நேமே சுபாஷ் தான்டா, சுபாஷ் எஸ்ன்னு வரும்டா. ஓகே, என்னவா இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி வீடு இல்லை அப்படின்னா, வீடு இல்லை அப்படின்னா நாடு இல்லாமல் போயிடும், நாடு இல்லை அப்படின்னா ஸ்டேட் இல்லாமல் போயிடும், ஸ்டேட் இல்லை அப்படின்னா கூட எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். சார் ஆப்ஷன் பி, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹேபிடேட். நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு யார் சொல்லுவா? விஜய் அந்த அழுதுட்டு போகல ஏதோ ஒரு படத்தில். ஓகே, அதே மாதிரி விஜய் இல்லை, அஜித் அழுதுட்டு போகல அந்த மாதிரி. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கேட்டா படித்து முடித்து நல்ல மார்க்கோட எந்த இடத்துக்கு போய் நீங்கள் இன்டர்வியூ கேட்டாலுமே அங்கே இடத்துல போய் இன்டர்வியூ கேட்டாலும் உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துப்பாங்க. ஓகே, ஜப்பானில் மட்டும் இல்லை, ஜப்பானில் வேலை செய்ய ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்கணும், அது ஒரு விஷயம். ஜப்பானீஸு, ஜெர்மனு, கொரியா இங்கெல்லாம் பார்க்கணும், அப்படி வர வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படியாடா, நல்ல விஷயம், சூப்பர் லட்சணம். ஓகே, ஃபைன். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்கனா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹேபிடேட். ஹேபிடேட் அழிஞ்சிருச்சு அப்படின்னா, வீடு அழிஞ்சிருச்சு அப்படின்னா நாடு அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாட்டை பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி பெரியவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சோங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஒன் பி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The high density of the protected animals in a national park can result into, high density of the protected animals in a national park என்ன ரிசல்ட் பண்ணுது? High density of protected animals in a national park can be resulted into, high density இருந்துச்சு ஒரு நேஷனல் பார்க்கில், ஹை டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஜிப் மாதிரி எய்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகேவா, இதற்கு பார்த்து இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, உள்ளுக்குள்ளே வந்து அடிச்சுப்பாங்க இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ இட்ஸ் பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இங்கிலீஷ் யூனிவர்சல் லாங்குவேஜாக இருந்தாலும் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வெப் சீரிஸ்லாம் பார்க்குறது இல்லைடா, இந்த ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன் வெப் சீரிஸாவது பார்ப்பீங்களா? கொரியன் வெப் சீரிஸ் பார்க்காம இருக்க மாட்டீங்க. எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா கூகுளில் இங்கிலீஷில் டைப் பண்ணுறது அப்படின்னு? அவங்களாம் எப்படி டைப் பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்களும் அவங்க பாஷையில் தான் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ கொரியாவில், ஜாப்பனீஸ்லாம் போய் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் தெரிஞ்சிடும். அது படிச்சிடலாம், ஒரு 30 நாள் கோர்ஸ் இருக்குது, எல்லா கோர்ஸும் இருக்கும். ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ்லாம் படித்தா ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா, சரி, நல்லா தெரிஞ்சு இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஆப்ஷன் பி, பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா. ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். சூப்பரா, மகேந்திரா, தமிழரசி, சந்தோஷ், விக்னேஷ், சிவானி, ஹரிதா, ஹரிஹரன், கோகுலப்பிரியா, கர்ஷ்கின், திஷா, கமலக்கண்ணன், சிவானி, சஞ்சய், கிருத்திகா, பிரித்து, ரம்யா, கஷ்கின், சுபஸ்ரீ, அஃப்ரா, தர்ஷன், ஜெயலட்சுமி, ஸ்ரீஹரி, வடிவேல், கண்ணா, கர்ஷின், செந்தில்குமார், விசிபிள் ஆகுதுரா கண்ணா. ஓகேவா, ஃபாத்திமா, மகேந்திரன், லக்ஷனா, கிச்சு, பாலாஜி, கலக்கிட்டேன். ஆப்ஷன் பி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இஸ் ரைட் ஆன்சர். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் பேப்பர் ஈஸியாக வரும், பேப்பர் ஈஸியாக தானே கொல்லப்படாது, ஈஸியாக கேள்வி. பயாலஜி எப்போவுமே ஈஸி தான், கொல்லப்படாது. பயாலஜியை பற்றி கவலை வேண்டாம் குமார் அப்படின்னு. எம்ஏபி என்ன இருக்க போகுது? விச் இஸ் எம்ஏபி? இன்னொரு 6 கொஸ்டின் இருக்குண்டாங்கண்ணா, இன்னொரு 6 கொஸ்டின் தான் இருக்க போது. எம்ஏபி அப்படி என்றால் என்னவென்றால் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமை தான் நம்ம என்ன சொல்லிருப்போம், எம்ஏபி அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஸோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்டாப்பான்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்.
அந்த ஐடி விசிபிள் ஆகலை சார் 3 அம்மா என்னம்மா ஒரு நாளைக்கு ஒரு ஐடியில் வந்தால் பரவாயில்ல, நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐடியில் வந்தால் நான் எப்படிமா கண்டுபிடிப்பேன்? ஒரு நாளைக்கு ஒரு ஐடியில் வந்தாலும் சார் அந்த ஐடி ஒர்க் ஆகலாம் சார், நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐடியில் வரியேம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ட்டு. சரி, இது வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். A number of natural reserves have been created to conserve a specific wild species. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பினேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். 4 ஆப்ஷனில் which is the correct combination அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் which is the correct combination? 4 ஆப்ஷனில் which is the correct combination? டன் 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 டன். கரெக்டு. கசிரங்கா நேஷனல் பார்க் ரைனோசரஸ் தான்டா இருக்கும். எஸ், ரான் ஆஃப் கட்ச் வைல்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கன்னு வந்தாலே, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய சி சி சி. கசிரங்கா நேஷனல் பார்க்கில் நம்ம ரைனோசரஸ் தான் பார்க்க முடியும் நம்ம. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சி வில் பி த ரைட் ஆன்சர். சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்சில் வேணால் பார்க்கலாம், வைல்ட் ஆஸ் வந்து பார்க்க முடியும். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கன்னு வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தா. ஐயோ, ஒரு நிமிஷம்டா. ஐ மாட்டிக்கிச்சு, கால் மாட்டிக்கிச்சு. ஓகே சார், 4 more questions கூட. சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, வாட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. மறுபடியும் ஏன்டா பிபின்னு போடுறீங்க? கண்ணுங்களா, செல்லங்களா, பட்டுக்குட்டிங்களா? கசிரங்கா நேஷனல் பார்க்கில் ரைனோசரஸ், மொத்தையான ரைனோசரஸ் தான் பார்க்க முடியும். ரைனோசரஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சி. அப்போ பி வராது. இல்லை, சில மாஸ்கிட்டே இருக்க அந்த கான்செப்ட் இருக்காது. கிர் ஃபாரஸ்ட், கிர்னு பேர் வச்சிருக்காங்க. கிர் ஃபாரஸ்ட் என்ன வரப்போகுது? கிர் ஃபாரஸ்ட் என்ன வரப்போகுது? சிங்கம் தான். கிர்னு எதனால கிர் அப்படி வச்சதுனால சிங்கம் தான் வரப்போகுது. டைகர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Which one of the following areas in India is hotspot of biodiversity? Wild as என்ன சார்? டேய் ஐயோ, வைல்ட் ஆஸ்னா கூட தெரியலையா? நல்லா நோட் பண்ணிக்கோடா. இதுதான். ஓகே, எது வந்துட்டு ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா? மேனுக்கு டெய்ல் இருந்துச்சா சார்? மேனுக்குலாம் டெய்ல் வரல, குரங்குக்கே இல்லை. அங்கே பேசிக்காக சிம்பான்சிலாம் பார்க்க போனேன். நீங்கள் காங்குக்கு டெய்ல் பார்த்துருக்கீங்களா? கிங்காங் படம் பார்த்துருப்பீங்களா? அந்த கிங்காங்கு டெய்ல் இருக்குமா? குரங்கு வேற, சிம்பான்சி. மனிதன் சிம்பான்சி தான் வந்திருக்கான், குரங்குலேருந்து வரல. குரங்குன்றதை நீங்கள் பார்க்குறது வேற இருக்குது. நம்ம சிம்பான்சி கான்செப்ட்ல தான் வந்திருக்கோம். ஓகே, வேற. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, டெலுலுகா டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் ஹாட்ஸ்பாட் பயோடைவர்சிட்டி எதுவாக இருக்க போது? வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் ஆப்ஷன் டி. டெலுலுகா டி அப்படின்னு நம்ம செல்லமாக சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். சேக்ரெட் க்ரூவ்ஸ் ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன். சேக்ரெட் க்ரூவ்ஸ் ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன். Sacred groves are especially useful in. Sacred groves are especially useful in. சிம்பான்சி வேறையா? சரி, குரங்குன்னு நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சொல்லியிருக்கோண்டா. குரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கே போகும்போது கோவிலுக்குலாம் புடிங்கி தின்னும் பார்த்தீங்களா, அதான் குரங்கு அப்படின்றது. எஸ், சேக்ரெட் க்ரூவ்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? கன்சர்வ் ரேர் அண்ட் த்ரெட்டனட் ஸ்பீஷிஸ். ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கன்னு வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. கன்சர்விங் ரேர் அண்ட் த்ரெட்டனட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கன்சர்விங் ரேர் அண்ட் த்ரெட்டனட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. எஸ், சிக்கப்பு சிக்கன்னு வந்தாலு, சிக்கனை சாப்பிட்டு வந்தாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி 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 சி. எஸ் எஸ், சி 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 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியை பொறுத்து which is the கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஸ்டின் தான்டா. பயோடைவர்சிட்டியை பொறுத்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்கான். which is the right statement about biodiversity? ஜும் சக் ஜும்
𝒎𝒑𝒒𝒐𝒓𝒆 பயோடைவர்சிட்டியை பொறுத்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பிடி கார்டன் இஸ் நாட் வைஸ் இன் எஃபெக்ட் இல்லை எஸ் கண்டுபிடிச்சாச்சு சூப்பர் அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் ஹேவ் very high degree of species richness and endemism. Western Ghats have very high degree of species richness and endemism வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருந்திருக்கு. அதனால நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட்னு அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துருக்கும். ஸோ ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா ஆப்ஷன் பி தான் கரெக்டப்பான்னு வரக்கூடியது. ஓகே ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கேள்வி பார்த்துலாமா? டுடேஸ் லாஸ்ட் கேள்வி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which one of the following represent maximum number of species among the global diversity? குளோபல் டைவர்சிட்டியில் எடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது என்னவா இருக்குன்றதை சொன்னிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இனி செஷன் முடிச்சுட்டு கிளம்பினே இருக்கலாம். எப்படி கிளம்பினே இருக்கலாம் அப்படின்றது. ஓகே என்ன இருக்க போது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஃபங்கை கான்கரில் இன்செர்ட் தான் அதிகமாக இருக்கும். பட் 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். ஆப்ஷனுக்கு ஏற்ற பதில் தான் நம்ம போட்டானுமே தெரிய வேறு எதுவுமே போடக்கூடாது. ஸோ சித்தப்ப சிக்கன் வந்தாலும் சிக்கனை சாப்பிட்டா வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சராக இருந்துட்டு நோட் பண்ணி வச்சோங்க. சூப்பராக நீலம் ஆசத் தமிழரசி விக்னேஷ் தேனு திஷா மகேந்திரன் ஜெயலட்சுமி மகா சீதாலட்சுமி சந்தோஷ் ஆசத் சிவானி கர்ஷ்கின் பிரித்து ஹரிதா சஞ்சய் குமார் லக்ஷனா பாலாஜி ஸ்ரீஹரி வைஷாலி கமலக்கண்ணன் ரம்யா கோகுலப்பிரியா சத்யஸ்ரீ வைஷாலி எஸ் தாரணி கௌதம் மகேந்திரன் கிருத்திகா சந்தியா ருத்துராஜ் மகேந்திரன் ஃபைன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கண்ணா ஸ்ரேயா சூப்பர் சஹா சால்கினி. ஓகே சார் பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் பிளாஸ்ட் எஸ் முடிந்து விட்டது. ஒரு பிளாஸ்ட் ஒன்று அடிச்சு விடுங்க பார்ப்போம். கமான்ரா கொஸ்டின் ப்ராக்டிஸ் தேவைன்னா நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வீடியோ பாருங்கள். இல்லை ஒன் ஷாட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைன் மேலே இன்சர்ட் ரெக்கார்டராக போட்டிருப்போம், அது பாருங்கள். ஓகே ரோலின் ஃபைன் சரிடா. ஸோ முடிச்சிடலாமா? ஸோ ரொம்ப நன்றிகள். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லியும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்கில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணாமல் யாரும் இருந்தால் சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எல்லா டெஸ்ட்ஸையும் உட்காந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஜாயின் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இது கிளிக் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியாலும் அட்டன் பண்ணியாலும் மை டெஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அட்டெம்ப்ட் டெஸ்ட்லேயே போய் பாருங்கள். அதை மிஸ்லேயும் போகலாம். அட்டெம்ப்ட் டெஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் ரிப்போர்ட்டை வியூ பண்ண முடியும். மறுபடியும் வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்டை உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் வியூ பண்ண முடியும். அப்போ நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஈஸியாக அது என்ன பண்ணிவிடும் அனலைஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈஸியாக இப்படி அனலைஸ் பண்ணி கொடுக்கும்போது அப்போ உங்கள் ப்ரிப்பரேஷன் ரொம்ப பூஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் வந்து சேர்ந்தால் மட்டும் போடாது, எல்லாருமே டெய்லியும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? முடிச்சிடலாமா டக்கண்ணா? செஷனை முடிச்சிடலாமா? ஷெல் வி வைண்ட் அப் த செஷன். அப்போது இது வரைக்கும் இருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரக்கண்ணா. மறுபடியும் உங்களை நான் நாளை சந்திக்கிறேன். பாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். தாராளமாக பண்ணுங்க. ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பண்ணுங்க. ஓகேவா? பாய் டாக்கண்ணா. சி யூ அதான் ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கண்ணா. பாய் டாடா சி யூ. செஷன் லைக் பண்ணிக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் போய் செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. சி யூ டுமாரோ. நாளை சந்திக்கிறோம். பாய்